Hello. Good afternoon. Good afternoon. Good afternoon, everybody. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Can you all hear me? சுந்தர் பாலாஜி இருக்கியா? தரணீஷ். We are going to see hydrocarbons today. So can you all confirm whether you can hear me? Good afternoon, Da. Sudarshan, good afternoon. Okay. A few of you are here. All right. Start பண்ணிடலாமா? What do you guys say? I think எல்லாரும் இங்கிலீஷ் எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதோ வராங்க பார். Many of you are here. Good afternoon, guys. Good afternoon. Hold on a minute. Okay. Start பண்ணலாம். ஓகே ஸோ இன்னைக்கு செஷனில் நம்ம ஹைட்ரோகார்பன்ஸோடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மெயினாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் சாப்டர் வந்து டு பி வெரி ஆனஸ்ட் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இன்னும் டீப்பாக போக போக தான் நம்மளுக்கு இன்னும் செயின்டு ரியாக்ஷன்ஸு மோல் கான்செப்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? அதனால் இன்னைக்கு சாப்டர் கொஞ்சம் ஈஸி தான். அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அழகாக கம்ஃபர்டபுளாக முடிச்சிடலாம். ஸோ லெட்ஸ் சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஃப்ரம் ஹைட்ரோகார்பன்ஸ். நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் கவர் பண்ண போகிறோம்னா 2020 ஆரம்பித்து 2026 செஷன் 1 வரைக்கும் கவர் பண்ண போகிறோம் ஃபார் திஸ் பர்டிகுலர் சாப்டர். ஹைட்ரோகார்பன்ஸ் சாப்டரில் இந்த எவ்வளோ இயர்ஸ் வருது? இப்போ 7 இயர்ஸ் கிட்ட வருது. ஓகே, 6.5 இயர்ஸ். செஷன் 1 தானே முடிஞ்சிருக்கு. இவ்வளோ இயர்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் specifically from the chapter hydrocarbons we are going to cover. Let's start. Before we start, of course, make sure that you follow, subscribe, like, share, all those things. Doubt enna doubt da Abhishek, any doubt you share it in comment section, we will clear it up. All right, that's the plan. Nice da, welcome CR7 VDL JEE la continue pandra. Very good. I think these chapters would have been handled by whom? VDL 12th JEE. Okay, thank you. Right, bye guys, come on, let's focus. Let's do the first question for hydrocarbons. We're going to start from 2015 now. Did I say 2020? Oh, 2015 la start panna porom. This is the first question. Take a look at this question. Which of the following compounds will most easily be attacked by electrophile? இப்போது இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே பென்சீன் ரிங் இருக்குது. அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். பென்சீன் ரிங்கில் யூ ஹாவ் 6 பை எலக்ட்ரான்ஸ். இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் ஒரு ஸ்மால் ஏரியாவில் ஆக்குபை பண்ணுறதுனால திஸ் இஸ் ஹைலி எலக்ட்ரான் டென்ஸ் மாலிக்யூல். ஓகேவா? அப்போது ஒரு எலக்ட்ரோஃபைல் வந்து இதை அட்டாக் பண்ண முடியும். இஸ் தமிழ் ப்ரோ பேட்ச் பெஸ்ட். உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதில் ஜாயின் பண்ணிக்கூட, எல்லாமே பெஸ்ட்டு தான். ஓகே, இங்கிலீஷ் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆச்சுல்ல, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வேலையை பார்க்க வேண்டியதான். நம்மலாம் வந்து கீப் காம் அண்ட் கேரி ஆன் தான். ஆல் ரைட். பைரல்ஸஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்டா. when it comes we will explain, don't worry. ஆல் ரைட். ஓகே, ஸோ இட்ஸ் ஹைலி எலக்ட்ரான் டென்ஸ். ஏதாவது ஒரு எலக்ட்ரோஃபைல், எவ்வளோ எலக்ட்ரோஃபைல் இருக்குது? Cl+ ஒரு எலக்ட்ரோஃபைல் நம்ம பார்த்துருக்கோம், CH3+ பார்த்துருக்கோம், NO2+ பார்த்துருக்கோம், அப்புறம் SO3 பார்த்துருக்கோம், இல்லாட்டி SO3H+ பார்த்துருக்கோம். வேற என்ன எலக்ட்ரோஃபைல் இருக்குது? CH3CO ஒன்று பார்த்துருக்கோம். இவ்வளோ எலக்ட்ரோஃபைல்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லை, இதை விட மோர் எலக்ட்ரோஃபைல்ஸ் ஆர் ஆல்சோ தேர். பட் வென் தீஸ் எலக்ட்ரோஃபைல்ஸ் அட்டாக், தே வில் அட்டாக் தி ஹைலி எலக்ட்ரான் டென்ஸ் ரீஜன். அதனால தான் இதுக்கு பேர் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே, பட் இப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த பென்சீன் ரிங்கில் ஏதோ ஒரு குரூப் உட்காந்துருக்கு. CH3 Cl OH இந்த மாதிரி குரூப்ஸ் உட்காந்துருக்கு. இந்த குரூப் என்ன பண்ணும்? பென்சீன் ரிங்கில் இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டியை மாடிஃபை பண்ணும். ஓகே, ஒன்று கம்மி பண்ணும். எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்ஸ் will reduce electron density on the benzene ring. இதுவே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், that will increase electron density. நம்ம எலக்ட்ரோஃபைல் வச்சு அட்டாக் பண்ணுறோம். இன்க்ரீஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி இருந்தால் ஈஸியாக அட்டாக் பண்ணிடலாம்.
ஓகே ஸோ லுக் ஃபார் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்ஸ் ஒவ்வொன்றோட நேச்சர் கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு ஸோ CH3 என்ன பண்ணும் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான் பை ஹைப்பர் கான்ஜுகேஷன் மூலியமா அது எலக்ட்ரான் டொனேட் பண்ணும் Cl வந்து மைனஸ் ஐ எஃபெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னு தான் சொல்லணும் இதுக்கு ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் இருக்கு இருந்தாலும் இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் OH குரூப்பில் தாண்டா நிறைய எலக்ட்ரான் டொனேட்டிங் கெப்பாசிட்டி இருக்கு இட்ஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் பை ரெசனன்ஸ் ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம்ல அந்த எஃபெக்ட்னால வரதுனால ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஆல் ஆஃப் யூ ஹவ் ஆல்ரெடி கிவன் பிரணவ் ஹாஸ் ஆல்ரெடி கிவன் சுவாமி தேசிகன் ஹாஸ் ஆல்ரெடி கிவன் yeah so you guys have got it right well done okay so அப்படி answer 4 very nice next question போயிடலாம் இந்த questionல என்ன போட்டிருக்காங்க இது வந்து statement type question நம்ம என்ன பண்ணுவோம் ஆப்ஷன் பார்க்கிறதுக்கு முன்னாடி இது true or false ன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துப்போம் okay the NH2 group இந்த NH2 குரூப்புக்கு ஒரு எலக்ட்ரான் என்சி இருக்கு it's an electron donating group in aniline is ortho and para directing true இது வரைக்கும் true and a powerful activating group definitely true டா 100% true amino group தான் most electron donating by resonance okay aniline does not undergo Friedel-Crafts reaction இதுவும் true டா இது ஏன் அப்படின்னா இந்த aniline இருக்கிற NH2 குரூப்பே வந்து ஒரு லூயிஸ் பேஸ் ஓகே Friedel-Crafts reaction உடைய catalyst வந்து லூயிஸ் ஆசிட் இது ரெண்டும் ஒன்றுத்துக்கு ஒன்று ரியாக்ட் பண்ணிக்கும் அப்படின்னா நம்ம நினைக்கிற ரியாக்ஷனுக்கு பதிலாக வேற ரியாக்ஷன் நடக்கும் ஓகே so this both statements are true option 1 is correct aniline does not undergo Friedel-Crafts reaction but it is an ortho para directing and a powerful activating group rendume correct option 1 is the correct answer okay well done Pranav Sriniti welcome ma Sudarshan all of you got it right well done okay English exam முடிச்சு டைரக்ட்டா வந்திருக்கீங்க I appreciate your efforts okay so let us continue with this one now they are asking number of deactivating groups deactivating groupsக்கு ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்கலாம் deactivating groups actually மூணு ப்ராப்பர்ட்டி இருக்கலாம் ஒன்று strongly minus R effect காமிக்கும் இது வந்து இந்த NO2 குரூப் CHO குரூப் C டபுள் பாண்ட் O இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு மைனஸ் ஐ எஃபெக்ட் இருக்கும் இல்லை COOH குரூப் எந்த இடத்துல இந்த CO குரூப் இருந்தாலும் அது மாதிரி தான் SO3H குரூப் இது எல்லாமே மைனஸ் ஆர் எஃபெக்ட் மூலியமா டீஆக்டிவேட் பண்ணுது ஓகே மைனஸ் ஐ எஃபெக்டும் இருக்கலாம் தட் இஸ் ஆல்சோ டீஆக்டிவேட்டிங் ஒன்லி ஃப்ளூரோ குளோரோ ப்ரோமோ இது எல்லாமே மைனஸ் ஐ எஃபெக்ட் தான் தே ஆர் ஆல்சோ டீஆக்டிவேட்டிங் ஓகே அண்ட் ரிவர்ஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ரொம்ப ரேர் இது பட் யூ கேன் சே இட் இஸ் மைனஸ் ஐ எஃபெக்ட் ஆல்சோ பட் ஜஸ்ட் ஃபார் த கம்ப்ளீஷன் ஐ எம் கிவிங் யூ ரிவர்ஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன் இது எங்கே நடக்கும்னா CCl3 குரூப்பில் இல்லை CF3 குரூப்பில் நடக்கும் இவ்வளோ குரூப்ஸும் இருக்குது ஸோ நம்ம இங்கே பார்க்கலாம் இது டீஆக்டிவேட்டிங் தான் ஏன்னா இந்த இடத்துல டேரெக்டாக வந்து C டபுள் பாண்டோ அட்டாச் ஆயிருக்கு இந்த மாதிரி C டபுள் பாண்டோ எங்கே வந்துச்சுனாலும் டேரெக்டாக பென்சீனுக்கு அட்டாச் ஆயிருச்சுன்னா டீஆக்டிவேட்டிங் தான் நெக்ஸ்ட் இது ஆக்டிவேட்டிங்டா டேரெக்டாக லோன் பேர் கண்டெய்னிங் குரூப் இருந்துச்சுன்னா ஆக்டிவேட்டிங் இது ஆக்டிவேட்டிங் ஸோ ஒன்று இது ஆக்டிவேட்டிங் இது டீஆக்டிவேட்டிங் இது ஆக்டிவேட்டிங் ஸோ ரெண்டு தான் இருக்குது 2 is the right answer 4n plus 2 Huckel's rule la vara ஒரு equation தான்டா Pranav got it right Swami got it right so 2 should be the right answer 2 is correct okay வா next question okay இன்னைக்கும் ஒரு செஞ்சுரி போட்டுருவோம் நேத்திக்கு நம்ம க்ளீனாக ஒரு 150 வரைக்கும் போட்டோம்னு நினைக்கிறேன் நேத்திக்கு வந்து ஆல்மோஸ்ட் 150 ஸ்லைட்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நல்ல ஸ்டாமினாவோட விளையாடணும் இன்றைக்கும் ஒரு 100 போட்டலாம் ஓகேவா இன்றைக்கி 10ல் இருக்கும் ஃபஸ்ட்டு 50 போடுவோம் அப்போ நம்மளோட மென்டல் ஸ்டேச்சரை யூஸ் பண்ணி எவ்வளோ தூரம் போக முடியும்னு பார்க்கலாம் சரி இந்த கிவன் ரியாக்ஷன் ஐடென்டிஃபை A and B பலடைஸ்டு கார்பன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு இந்த ப்ராடக்ட் ஒன்று வந்திருக்கு ஸோ ஆப்வியஸ்லி ஏ வந்து இதோடைய அல்கைனாக தான் இருக்கணும் ரைட்டா ஸோ ஏ ஹேஸ் டு பி CH3 C triple bond C single bond C2H5 இதுதான் A இது பார்த்தீங்கன்னா என்ன வருது 1 2 3 4 5 2 பென்டைன் 2 பென்டைன் தான் இதோடைய நேம் ஓகேவா இப்போ இது வேற எடுக்கிறாங்க இது பியூட்டைன் எடுக்கிறாங்க 2 பியூட்டைன் எடுத்துட்டு
this is called as Birch reduction. Birch reduction la trans product கிடைக்கும். Okay, so you will get trans 2-butene. Trans 2-butene. Birch reduction trans product கொடுக்கும். இதோடைய மெக்கானிசமும் நம்ம பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் சோடியம்லேருந்து ஒரு எலக்ட்ரான் போகும், அப்புறம் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஒரு அமோனியா கிட்டேருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கும், அப்புறமா இன்னொரு எலக்ட்ரான் போயிட்டு இன்னொரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு டிரான்ஸில் 2 ப்ராடக்ட் வரும். உங்களுக்கு மெக்கானிசம் வேணும்னா சொல்லுங்க, ஐ வில் ட்ரா இட். பட் தி ஆன்சர் இஸ் 2-pentyne அண்ட் trans 2-butene. எந்த ஆப்ஷன் தான் இருக்கு? 1 2-pentyne trans 2-butene, 1 is correct. Fantastic. Swami got it right. Pranav got it right. I think Srinidhi also got it right. Well done. ஏன்னா எல்லாரும் ரெண்டு ஆப்ஷன் போடுறீங்க. பிரணவ் ஃபர்ஸ்ட் 2 போட்டு அப்புறம் 1 போடுறான், சுவாமியும் 2 போட்டு 1 போடுறான். ஒரே ஆப்ஷன், ஸ்ட்ராங்கா ஒரே ஆப்ஷன் கொடுங்க. சரி, ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். இதாண்ட ஆன்சர் இதுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நவ் தேர் ஆஸ்கிங் total number of isomeric compounds including stereoisomers. Okay, formed by monochlorination of 2-methylbutane. first அதோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிடலாம். 2-methylbutane. ஃபர்ஸ்ட் பியூட்டேன்ல 4 கார்பன் இருக்குமா, அதில் 2வது கார்பனில் ஒரு மீத்தைல் குரூப் இருக்கு, அவ்வளோதான். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் 2-methylbutane. இதை வந்து மோனோக்ளோரினேஷன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாரு. இதில் ஏதாவது ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு குளோரின் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அதுக்கு பேர் தான் மோனோக்ளோரினேஷன். ஸோ யூ வில் டெஃபினெட்லி கெட் திஸ் ப்ராடக்ட் CH2Cl. ஓகேவா, இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போது இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, இது வந்து ஃப்ரீ ரேடிக்கல் குளோரினேஷன். ஃப்ரீ ரேடிக்கல் Cl. ஒன்று ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, அதை வச்சு பண்ணுறதுனால ஆல் பாசிபிள் ப்ராடக்ட்ஸ் வில் ஃபார்ம். கம்மியாக ஃபார்ம் ஆகலாம், அதிகமாக ஃபார்ம் ஆகலாம், ஆனால் எல்லா ப்ராடக்ட்டும் ஃபார்ம் ஆகும். இதுதான் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசமோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். ஸோ இங்கே மட்டும் கிடையாது, இங்கேயும் சப்ஸ்டியூட் ஆகும், இங்கேயும் சப்ஸ்டியூட் ஆகும், இங்கேயும் சப்ஸ்டியூட் ஆகும், இங்கேயும் சப்ஸ்டியூட் ஆகும். ஓகே, பட் இங்கே இந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆனாலும் சரி, இந்த இடத்துல சப்ஸ்டியூட் ஆனாலும் சரி, ப்ராடக்ட் வந்து ரெண்டும் ஒன்று தான். ஸ்ரீ விஷ்ணு, வெல்கம் டா. ஸ்ரீநிதி ஆல்ரெடி கிவன் தி ஆன்சர். ஓகே, ஸோ லெட் அஸ் ஆக்சுவலி ரைட் ஆல் த ஸ்ட்ரக்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் எல்லாம் வரைஞ்சிடலாம். CH3, இங்கே சப்ஸ்டியூட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இங்கே ஒரு குளோரின் வரும், CH3 வரும். இது 2வது ப்ராடக்ட், ஃபஸ்ட்டு செகண்ட் ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் மட்டும் வரைகிறேன். ஓகே, அப்புறம் இங்கே போடலாம் CH3CCl, CH3 CH2CH3, இது 3வது ப்ராடக்ட். அப்புறம் 4வது வந்து இந்த இடத்துல CH2Cl, CH2CH3, இது 4வது ப்ராடக்ட். ஓகே, ஸ்ட்ரக்சரல் ஐசோமர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4 தான் வரும். ரைட்டா? இதில் இப்போது நான் இந்த கார்பனில் ஏன் சப்ஸ்டியூட் பண்ணல? Why didn't I take this carbon? Because this carbon and these carbons are equivalent. They are both equivalent. நீ இந்த ரெண்டத்துல எதில் சப்ஸ்டியூட் பண்ணினாலும் ஒரே ப்ராடக்ட் தான் வரும். அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா IUPAC நேம் வச்சு கண்டுபிடிக்கணும். I don't like this background. 1 second guys. Hey, what is this? Okay. Okay, let's continue. So as I was saying, இந்த இடத்துல CH2Cl இங்கே போட்டாலும் சரி, இல்லை இந்த கார்பனில் போட்டாலும் சரி, CH3CH, CH2Cl, CH2CH3, இது ரெண்டும் ஒரே காம்பவுண்ட் நான் சொல்கிறேன். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, தேங்க்யூ டா ஸ்ரீ விஷ்ணு. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா IUPAC நேம் வச்சு பாருங்க. ஓகே, அபிஷேக் சொல்கிறேன்டா, அது ரேங்க் எல்லாமே வருஷத்துக்கு வருஷம் மாறும். ஓகேவா, NIT திருச்சி வேணும் அப்படின்னா எவ்வளவு எக்ஸாக்ட் பர்சன்டைல் வேணும் அப்படின்றது வந்து நம்ம அவங்க எவ்வளோ கட் ஆஃப் வைக்கிறாங்க, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆகிருக்காங்க, அதெல்லாம் வச்சு தான் சொல்ல முடியும். ஓகேவா, கொஞ்சம் வெயிட் பண்ணு, இந்த செஷன் 2 முடிட்டோம், கண்டுபிடிச்சிடலாம். நம்ம டார்கெட் பண்ணுறது நீ எப்போவுமே 99.5 அந்த மாதிரி டார்கெட் பண்ணு. யூ கிவ் யுவர் பெஸ்ட்டு. நம்ம ஒர்க்கை நிறுத்துறதுக்கு தான் வந்து டார்கெட்லாம் யோசிப்போம். நம்ம நிற்காமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருப்போம்.
Okay, next haloalkanes, halorines, obviously. Okay, so now take a look at this one. I want you to do IUPAC nomenclature for this. Take a look at this. This is 1 2 3 4. இங்க இருந்து 1 ஸ்டார்ட் ஆகும், ஏன்னா குளோரின் இங்க சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கு. 2 3 4. ஸோ ரெண்டுத்துலேயுமே உனக்கு என்ன நேம் வரும்னா 2-methyl 1-chloro, சாரி 1-chloro 2-methyl butane தான் வரும். ரெண்டு கேஸ்லையுமே அதே நேம் தான், 1-chloro 2-methyl butane. அதனால இதை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா தனித்தனி காம்பவுண்டுன்ற மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது. தீஸ் டூ ஆர் சேம் காம்பவுண்ட்ஸ். ஓகே, ஸோ அதனால தான் நான் வந்து இதை ஒரே ஒரு தடவை தான் எழுதியிருக்கேன். ஆல்ரைட், 4 ஸ்ட்ரக்சரல் ஐசோமர் வந்துருச்சு. எவ்வளோ ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்? ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ஒன்று ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் கண்டுபிடிக்கணும். இங்கே எதுவுமே ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் கிடையாது. ஜாமெட்ரிக்கல் ஐசோமர் எங்கே வரும் அப்படின்னா அல்கீனில் வரும், இல்லாட்டி சைக்ளோ அல்கேனில் வரும். ஓகேவா, இங்கே வராது. அப்போ வந்து ஆப்டிக்கல் ஐசோமர் மட்டும் தான் இருக்க முடியும். இந்த 4 ஸ்ட்ரக்சர்லையும் கைரல் கார்பன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஓகே, இந்த ஸ்ட்ரக்சரில் பாரு, ஆர் தேர் எனி கார்பன்ஸ் அட்டாச் டு 4 டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்? இல்லை. அட்லீஸ்ட் 2 ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு, 2 ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு, 2 இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா 2 மீத்தைலே அட்டாச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ திஸ் டஸ் நாட் ஹாவ் எனி கைராலிட்டி. இங்கே பாருங்க, திஸ் கார்பன் ஸ்பெசிஃபிக்கலி, ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் this carbon is actually attached to 4 different groups: chlorine, hydrogen, methyl and isopropyl. So this is actually chiral. So இந்த இடத்துல வரது வந்து நம்மளுக்கு actually 2 எடுத்துக்கணும். Okay, so there is only one possibility here, there is actually 2 possibility here. அப்புறம் இந்த கார்பன் பாருங்க, இந்த காம்பவுண்ட்லயும் இல்லை கைரல் கார்பன், இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இதுவும் கிடையாது, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இதுலயும் 1 தான் எடுக்கணும். இந்த காம்பவுண்ட் பாருங்க, இதுல கைரல் கார்பன் இருக்கா? வாட் ஆர் கைரல் கார்பன்ஸ் அண்ட் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி? ஓகே, இதை முடிச்சுட்டு நான் வரேன் சொல்றேன். இங்க 2 இருக்கு, இந்த இடத்துல ஒரு கைரல் கார்பன் இருக்கு. ஸோ கைராலிட்டி, வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி கால்ட் கைராலிட்டி? கைராலிட்டி அப்படின்னா ஹேண்டட்னஸ் அப்படின்னு அர்த்தம். எந்த வகையில் ஹேண்டட்னஸ் அப்படின்னா, லுக் அட் மை ஹேண்ட்ஸ், ஐ ஹாவ் அ லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் அ ரைட் ஹேண்ட், ரைட்? லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு, ரைட் ஹேண்ட் இருக்கு. என்னால் லெஃப்ட் ஹேண்டை எடுத்து ரைட் ஹேண்டில் வைக்க முடியாது. It doesn't make sense. Okay, right hand la left is pointing inwards, left hand la left thumb is pointing inwards, right hand la thumb is pointing also inwards. Okay, ஒருவேளை இங்க இப்படி வச்சிட்டேன்னா என்ன ஆயிடுது? Thumb is now pointing outwards. That's not opposing thumb. Point is, my left hand is different from my right hand even though all fingers are there. ஓகே, இது எப்படி வந்து இந்த மாதிரி இருக்கிற சப்ஸ்டன்ஸஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா சூப்பர் இம்பாசிபிலிட்டி. ஓகே, நீ லெஃப்ட் ஹேண்டை ரைட் ஹேண்டில் எடுத்து வச்சேன்னு வச்சுக்கேன், ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்கும். இப்போ நெயில்ஸ் வேறு டேரக்ஷனில் இருக்குது, இல்லை இப்படி வைக்கிறேன் அப்படின்னா ஓவர்லேப் ஆகலை. திஸ் இஸ் கால்ட் as நான் சூப்பர் இம்போசிபிலிட்டி. நான் சூப்பர் இம்போசிபிலிட்டி. ஒன்றுக்கு மேலே இன்னொன்று வைக்க முடியாது. இன்னொரு வகையில் சொல்லணும் அப்படின்னா, உங்களால் ரைட் ஹேண்ட் க்ளவுஸ், கிரிக்கெட் ஆடி இருக்கீங்களா? கிரிக்கெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கிரிக்கெட்டிங் க்ளவுஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்டோடைய தம்பு வந்து நல்லா குண்டாக இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் இந்த சைடு போகிறதுனால ஒல்லியாக வச்சுருப்பாங்க. கிரிக்கெட் பேட் அப்படி பிடிக்கும் போது லெஃப்ட் ஹேண்டோட தம்பு வந்து அஃபெக்ட் ஆகாது, ரைட் ஹேண்டோட தம்பு அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்றதுனால குண்டாக வச்சுருப்பாங்க, பேடட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீ ரைட் ஹேண்ட் க்ளவுஸ் எடுத்து லெஃப்ட் ஹேண்டில் போட்டுக்க முடியாது. ஓகே, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவான்னா, தே ஹாவ் டு மேக் 2 டிஃப்ரெண்ட் க்ளவுஸ். லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்குன்னு ஒரு செட் ஆஃப் க்ளவுஸ் இருக்கும், அவங்களுக்கு லெஃப்ட் தம்பு நல்லா குண்டாக வரும், ரைட் தண்டு ஒலியாக வரும். ஓகேவா? ஸோ யுவர் லெஃப்ட் ஹேண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யுவர் ரைட் ஹேண்ட். அந்த மாதிரி சில மாலிக்யூல்ஸ் இருக்குடா. ஓகே, அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் த குளுக்கோஸ், குளுக்கான் டிலாம் கடையில் பார்த்துருக்கீங்கல்ல, குளுக்கான் டி உங்களுக்கு உடம்பு சரியில்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த குளுக்கோஸுக்கே ஹேண்டட்னஸ் இருக்குது. டி குளுக்கோஸ், எல் குளுக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. டி குளுக்கோஸ் சாப்பிட்லாம், எனர்ஜி கிடைக்கும். எல் குளுக்கோஸில் எனர்ஜி கிடைக்காது. ஓகே, எஸ் ஜெயந்த். ஈஷான் கிஷான் லெஃப்ட் ஹேண்டராடா? மறந்துட்டேன்டா டக்குன்னு, ஐயோ. ஐ திங்க் ஹி இஸ் லெஃப்ட் ஹேண்டர் ஒன்லி. ஓகே, ஸோ பாயிண்ட் இஸ், கெமிக்கல் மாலிக்யூல்ஸில் ஏசிமெட்ரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் கைரல் கார்பன்.
chiral carbon இருக்கிற compounds can be asymmetric. Okay, chiral carbon na என்னது? Carbon attached to 4 different functional group. X, Y, Z, H, A. ஏதோ ஒன்று 4 different groups of atomsல attach ஆயிருந்துச்சுன்னா the carbon is chiral அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த கைராலிட்டியில் இன்னும் நிறைய டீப்பாக இருக்குது. மீசோ காம்பவுண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. சிமெட்ரி, கைரல் கார்பன் இல்லாமலே சில மாலிக்யூல்ஸ் வந்து ஏசிமெட்ரிக்காக இருக்கும். ஓகேவா? ஸ்க்ரூ ஏசிமெட்ரி அப்படின்னு பேர் அதுக்கு. ஸோ இதில் இன்னும் டீப்பாக போகணுன்னா நம்ம போகலாம். இப்போதைக்கு தேவையில்ல. இன்னைக்கு டாபிக் வந்து இவ்வளோ தூரம் போதும். ஸோ கைரல் கார்பன் இருந்துச்சுன்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஏசிமெட்ரிக். ஓகே, ஏசிமெட்ரிக். இப்படி இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாம், கைரல் கார்பனும் இருக்கு, அந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஆப்டிக்கலி ஆக்டிவா இருக்கும். ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டினா என்னது? இப்போ இந்த நம்ம பார்க்குற லைட்லாம் இருக்குல்ல, இந்த லைட் எல்லாம் வந்து நான் போலரைஸ் லைட். எல்லா டைரக்ஷன்லையும் அது வைப்ரேட் ஆகும். மேலே கீழே வைப்ரேட் ஆகும், லெஃப்ட் ரைட் வைப்ரேட் ஆகும், இப்படி வைப்ரேட் ஆகும், இப்படி வைப்ரேட் ஆகும், இந்த டைரக்ஷனில் எல்லா டைரக்ஷன்லையும் வைப்ரேட் ஆகும். ஆனால் முன்னாடி தான் போகும் எல்லாமே. ஓகேவா? போலரைஸ் லைட்னா ஒரு டைரக்ஷனில் தான் லைட் வைப்ரேட் ஆகும். ஓன்லி அலாங் திஸ் டைரக்ஷன். இப்படி மட்டும் தான் போகும். அது வேற எந்த டைரக்ஷன்லையும் வைப்ரேட் ஆகாது. ஓகே, ஓன்லி ஸ்ட்ரிக்ட்லி அலாங் ஒன் டைரக்ஷன். அந்த போலரைஸ் லைட்டை நீ ஒரு கைரல் கார்பன் வழியா, கைரல் காம்பவுண்ட் வழியா பாஸ் பண்ணினா இட் வில் ரொட்டேட். ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டினா இதுதான். எபிலிட்டி டு ரொட்டேட், எபிலிட்டி டு ரொட்டேட் plane of plane polarized light. ஓகேவா? இதுதான் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. அப்போ எந்த சப்ஸ்டன்ஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும்? ஏசிமெட்ரிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஏசிமெட்ரி எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதோட மிரர் இமேஜை எடுத்து சூப்பர் போஸ் பண்ணி, சூப்பர் போஸ் ஆகலை அப்படின்னா அது ஏசிமெட்ரிக். ஓகேவா? அந்த மிரர் இமேஜ் ஐசோமர்ஸுக்கு தான் எனான்ஷியோமர் அப்படின்னு சொல்லுவாங்க. மிரர் இமேஜ் ஐசோமர்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் as enantiomers. ஓகே, டயாஸ்டீரியோமர்ஸ்னா என்ன தெரியுமா? டயாஸ்டீரியோமர்ஸ்னா நான் எனான்ஷியோமரிக் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். அது வேற டெஃபினிஷன். டயாஸ்டீரியோமர்ஸ்னா ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் தான், ஆனால் மிரர் இமேஜ் ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது அதுக்கு. ஓகே, நான் எனான்ஷியோமரிக் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். ஈவன் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமர்ஸை கூட டயாஸ்டீரியோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இவ்வளோ போதும். இது நீங்கள் கேட்டிங்க அப்படின்றதுக்காக சொன்னேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வருதுடா? 1 2 3 4 5 6. ஆன்சர் இஸ் 6. ஆல் ஆஃப் யூ காட் 6 ஆன்சர்ஸ். ஓகே, let's continue guys, let's continue. So the answer is 6. Well done. Next question. Okay, so first in the structure வரைஞ்சலாம். 3-methyl hex-2-ene. first hex-2-ene ல இருந்து ஆரம்பிப்போமா? கார்பன் 1 2 3 4 5 6. ஓகே, செகண்ட் கார்பனில் டபுள் பாண்ட் இருக்கு. இங்கே டபுள் பாண்ட் இருக்கு. CH3 CH CH 1 2 3 யா CH2 CH2 CH3. ஓகே, இதுதான் வந்து hex-2-ene. இதில் தேர்ட் பொசிஷனில் மீத்தல் குரூப் இருக்கான். அப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் வராது, அதுக்கு பதிலாக மீத்தல் குரூப் வருது. இதான் காம்பவுண்ட். ஆல்ரைட், இதை என்ன பண்ணுறாங்க? HBrஓட ட்ரீட் பண்ணுறாங்க. இன் த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு, பெராக்சைடை வச்சு ட்ரீட் பண்ணுறாங்க. This will follow anti-Markovnikov's addition rule. ஓகேவா? ஆல்ரைட், ஸோ HBr போட்டிங்கன்னா என்ன ஆகும்? பெராக்சைடு எஃபெக்ட் இருந்துச்சுன்னா எந்த கார்பனில் கம்மி ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கோ அங்கே போய் உட்காரும். ரைட்டா? சாரி, பெராக்சைடு இல்லைன்னா, பெராக்சைடு இருந்துச்சுன்னா இதுக்கு பக்கத்தில் போய் உட்காரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபாலோயிங் anti-Markovnikov's rule. Anti-Markovnikov's addition. Okay, so bromine will go here. So let's write this. CH3 CH Br CH CH3 CH2 CH2 CH3.
ஆல் ரைட், திஸ் இஸ் த ப்ராடக்ட். ஓகே, ப்ராடக்ட் ஏ வந்துருச்சு, இதுதான் ஏ. என்ன கேட்குறாங்க? நம்பர் ஆஃப் பாசிபிள் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் ஆஃப் ஏ. மோர் ஹைட்ரஜனா? இந்த கார்பனில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இந்த கார்பனில் 0 ஹைட்ரஜன் இருக்குல்ல, அதை சொன்னேன். கரெக்ட். ஓகே, ஸோ இப்போ கைரல் கார்பன் என்னென்னு பார்க்கணும். திஸ் கார்பன் இஸ் அட்டாச் டு 4 different groups, ஸோ திஸ் இஸ் கைரல். திஸ் கார்பன் இஸ் ஆல்சோ அட்டாச் டு 4 different groups, திஸ் இஸ் ஆல்சோ கைரல். 2 கைரல் கார்பன் இருக்கு. ஓகே, 2 கைரல் கார்பன் இருக்கு, மீசோ பாசிபிலிட்டி இல்லை. திஸ் மாலிகுல் இஸ் நாட் சிமெட்ரிக். ஓகே, அதனால 2 to the power n அதுதான் ஆன்சராக இருக்கும். 4 தான் ஆன்சர். ஆன்சர் இஸ் 4. ஓகே, well done. Pranav got it right. Srinidhi, Sri Vishnu, existing. Okay, all of you got it right. Yeah, 4 is the right answer. 4 is correct. Okay, கொஞ்சம் ஸ்லோவாக போகிறோமோ இன்னைக்கு, பார்க்கலாம். ஆல் ரைட், இந்த கொஷின் ஆல்ரெடி முடிச்ச கொஷின். சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆன்சர். டோட்டல் நம்பர் ஆஃப் மெட்டா டைரக்டிங் குரூப்ஸ். மெட்டா டைரக்டிங் குரூப்ஸ் எங்கெல்லாம் வரும்? we have seen this already. மைனஸ் ஆர் எஃபெக்ட் எதெல்லாம் கொடுக்குதோ அதெல்லாம் மெட்டா டைரக்டிங்காக இருக்கும். ரீசன் என்னன்னு பார்த்துக்கோங்க. பென்சீன் ரிங் இருக்குல்ல, இப்போ சப்போஸ் நைட்ரோ குரூப்பே எடுக்கிறேன்னு வையேன், ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரானை வாங்கிக்கும் இப்படி. ஓகே, ஸோ இந்த இடத்துல வேலன்சி காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இருந்து எலக்ட்ரான்ஸ் வரும். ஸோ யூ வில் கெட் O மைனஸ் டபுள் பாண்ட். ஆக்சுவலி இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஓகேவா, முன்னாடி என்ன ஆச்சு, இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்ஸில் ஆர்த்தோ பொசிஷன்லையும் பேரா பொசிஷன்லையும் நெகட்டிவ் சார்ஜ் வரும். ஓகே, இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வர்றதுனால எலக்ட்ரோஃபைல் இங்கே போகாமல் மெட்டா இடத்துக்கு போயிடும். ஓகே, பாருங்க, பேரா பொசிஷன்லையும் ஆர்த்தோ பொசிஷன்லையும் உங்களுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மெட்டாவில் அது எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி டு கோ டு த மெட்டா பொசிஷன். அங்கே மட்டும் தான் பாசிட்டிவ் சார்ஜ் வராது. இதெல்லாம் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி வரணும்னா உங்களுக்கு மைனஸ் ஆர் எஃபெக்ட் இருந்தால் தான் மெட்டா டைரக்டிங் குரூப்பாக வர முடியும். முன்னாடியே பார்த்த மாதிரி மைனஸ் ஆர் எஃபெக்ட் எதெல்லாம் இருக்கும்? ஏ டபுள் பாண்ட் பி இந்த மாதிரி ஒரு குரூப் இருந்தாலோ, இல்லாட்டி ஏ ட்ரிபிள் பாண்ட் பி இந்த மாதிரி ஒரு குரூப் இருந்தாலோ, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஏ இஸ் லெஸ் தேன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் பி. இந்த காம்பினேஷனில் எது இருந்தாலும் அது மெட்டா டைரக்டிங்காக இருக்கும். ஸோ பாருங்கள், இது மெட்டா டைரக்டிங் கிடையாது, இது மெட்டா டைரக்டிங், இது மெட்டா டைரக்டிங், இது மெட்டா டைரக்டிங் கிடையாது, இது மெட்டா டைரக்டிங் கிடையாது, இது மெட்டா டைரக்டிங் கிடையாது. எஸ், 1 2 3 3 தான்டா வருது. உங்களுக்கு எப்படி 4 வந்துச்சு? இது ஆர்த்தோ பேரா டைரக்டிங்டா. குளோரின் வந்து டீஆக்டிவேட்டிங் பட் ஆர்த்தோ பேரா டைரக்டிங். ஏன்டா 4 சொல்கிறீங்க? இது மெட்டா டைரக்டிங், இது மெட்டா டைரக்டிங், இது ஆர்த்தோ பேரா டைரக்டிங், இது மெட்டா டைரக்டிங்டா. NH குரூப் இருக்குல்ல டைரக்டாக பென்சீன் ரிங்கில் அதான் அட்டாச் ஆயிருக்கு. அப்புறமா C டபுள் பாண்டோ CH3. ஸோ என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான்ஸ் இப்படி போயிடும். எலக்ட்ரான்ஸ் உள்ளே வந்துச்சுனாலே அது ஆர்த்தோ பேரா டைரக்டிங். இது ஆர்த்தோ பேரா டைரக்டிங், மெட்டா கிடையாது. ஓகே, இது C டபுள் பாண்டோ இருக்கும், இது மெட்டா டைரக்டிங். இது OH, இது ஆர்த்தோ பேரா டைரக்டிங். COH மெட்டா டைரக்டிங். குளோரின் இஸ் ஆக்சுவலி ஆர்த்தோ பேரா டைரக்டிங். ஆன்சர் 3 தாண்டா வருது. 1 2 3 4. ஓ சாரி, மை மிஸ்டேக் கைஸ், மை மிஸ்டேக். நான் டிக்கு போட்டிருக்குது 4 போட்டு கவுண்ட் பண்ணும்போது 3 தான் கவுண்ட் பண்ணுறேன். சரி, 4 இஸ் கரெக்டா? 4 இஸ் கரெக்ட். ஓகே, எஸ், எக்ஸிஸ்டிங் got it right, Srinidhi got it right, Rupesh got it right, welcome da, Pranav got it right, Sri Vishnu போன கொஸ்டினுக்கு 4 தான் வந்துச்சோ. ஓகே, Swami is asking how 2 to the power n. அது வேணுமா? எக்ஸாம்பிள் கொடுக்கவா அதுக்கு? see 2 கைரல் கார்பன் சொல்லியிருக்கேன்ல, ஒரு கைரல் கார்பன், let us say that these are the 2 chiral carbons. first C2 and C3 both are chiral carbons. ஒரு கைரல் கார்பனுக்கு என்னென்ன கான்ஃபிகரேஷன் இருக்கலாம்? அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் 2 கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஒன்று R கான்ஃபிகரேஷன் இருக்கும், இல்லாட்டி S கான்ஃபிகரேஷன் இருக்கும். இது R இருக்கும் போது இது Rவும் இருக்கலாம், Sவும் இருக்கலாம். இது S இருக்கும் போது இது Rவும் இருக்கலாம், Sவும் இருக்கலாம். ஸோ 4 வந்துருச்சுல்ல, RR RS SR SS. ஓகே, ஸோ அதனால தான் நான் வந்து இதை 4ன்னு சொன்னேன். ஆன்சர் இஸ் 4 here. ஓகே, ஸோ திஸ் we have understood. ஆன்சர் இஸ் 4. ஓகே, ஸோ now take a look at this question. கொஷின் பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குது, ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்.
இந்த ரியேஜன்ஸ் பற்றிலாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி தான் இது. ஓகே, ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் ஏ இஸ் வாட், அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. கொஷின் ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு இந்த ரியேஜன்ட் செட்டு? வாட் இஸ் திஸ்? that reagent is called as hydroboration oxidation. Okay, BH3 hydroboration பண்ணும், H2O2 oxidation in basic medium பண்ண போகுது. Hydroboration oxidation இந்த மாதிரி 3 மெத்தட் இருக்குடா. So let me show you. Addition of water, addition of waterக்கு 3 மெத்தடாலஜி இருக்கு. Yes, first methodology வந்து just dilute acid. Let us take propene, CH2 double bond CH, single bond CH3, asymmetric alkene. அது கூட தான் இந்த reaction possibilitiesலாம் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ வித் dilute acid இதுவும் ஆட் பண்ணும், வாட்டர் ஆட் பண்ணும். there is another reagent B2H6 or BH3 hydroboration oxidation H2O2 OH minus, இதுவும் வாட்டரை தான் ஆட் பண்ண போகுது. அதுக்கப்புறம் லாஸ்ட் ரியாக்ஷன் வந்து ஓகே mercuric acetate and NaBH4. இது ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன் அப்படின்வாங்க. ஹாய்டா தனேஸ்வரி, யூ டென்ட் மிஸ் டூ மச். 21 slides. We have like close to 100 slides. இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரைட், 3:30 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யூ வில் see. ஓகே, ஸோ இதுவும் அடிஷன் ஆஃப் வாட்டர் தான். 3மே அடிஷன் ஆஃப் வாட்டர் தான். அப்போ என்ன டிஃபரன்ஸு? இந்த அடிஷன் ஆஃப் வாட்டர் வில் கிவ் யூ ஆஸ் பர் மார்கோனிகாவ் ரூல். மார்கோவ்னிகாவ்ஸ் ரூல் படி அடிஷன் கொடுக்கும், மார்கோனிகாவ்ஸ் அடிஷன். பட் தெர் இஸ் ஒன் மோர் திங் வித் கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து கார்போகேட்டையான் தான் ஃபார்ம் பண்ணும் இது. ஓகே, கார்போகேட்டையான் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும், டைல்யூட் ஆசிட் போட்டிங்கன்னா நடக்கும். ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷனில் ஆன்டி மார்கோனிகாவ் அடிஷன் நடக்கும். ஆன்டி மார்கோவ்னிகாவ் அடிஷன். இதில் என்ன ஆகாது? ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆகாது, நோ ரீஅரேஞ்ச்மெண்ட். எந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கோ அந்த இடத்துல அப்படியே ஆட் ஆகிடும். இங்கே ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷனில் இரு வரண்டா ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷனில் யூ வில் ஹாவ் மார்கோனிகாவ்ஸ் அடிஷன், but you will not have rearrangement. Okay, so no rearrangement. Okay, okay. எதுடா தயாநிதி, எந்த கொஸ்டின்டா சொல்ற? வெயிட் பண்ணு வரேன். Hold on. Which one are you talking about? ரொம்ப தூரம் போகிறோம். இந்த கொஷினா சொல்கிற? கைரல் கொஷின் ஆன்சர் இஸ் 5 only. இல்லைடா, இது வரைக்கும் நம்ம போட்டதெல்லாம் கரெக்ட் தான்டா, அதெல்லாம் வெரி வெல் நோன் கொஷின்டா. If you have any doubts, okay guys, so if you have any considerations, if you feel like some concept is missing, you guys can feel free to send me a screenshot. Okay va, or screenshot எடுத்து அனுப்புங்க. Always welcome. We can always have a good discussion on science. Okay, my telegram id is _savv. Take it down and send me screenshots. Feel free to discuss with me. Okay, கைரல் கொஷின் நம்பர், ஸ்லைட் நம்பர் ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்டா. நீ என்ன பண்ண, ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பு. வி வில் ஹாவ் அ டிஸ்கஷன் தேர். பட் இந்த கொஷின் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் பண்ணுறோம். ஸோ வாட் வி வில் கெட், வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். பென்சீன் ரிங், பிஹெச்னா ஃபீனைல் குரூப்னு அர்த்தம், CH டபுள் பாண்ட் CH2. ஸோ ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன் இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் முடிஞ்ச உடனே என்ன ஆகும்? இந்த இடத்துல OH வரும், இந்த இடத்துல H வரும். ஓகேவா? ஸோ CH2OH. This is the product after the first set of reagents. Okay. Next, third and fourth, HBr. இதில் HBr போட்டால் என்ன ஆகும்?
H வந்து என்ன பண்ணும் இந்த hydroxyl group protonation பண்ணும். Okay, in the presence of HBr, and we are going to assume it as aqueous HBr obviously, and this will give you an intermediate first, CH2 CH2 OH2 plus. Water is an excellent leaving group, so yeah, SAVV da, SAAV illada, SAVV, yeah, R கிடையாது V. Okay, water போய்டும், அப்புறம் bromine வந்து இந்த இடத்துல அட்டாச் ஆகும். So you will get pH CH2 CH2 Br. That's it. Okay, next என்ன பண்றாங்க, magnesium ether. Magnesium ether தெரியுமா? What is the reagent? Magnesium வச்சு ஒரே ஒரு reaction தான் ரொம்ப பாப்புலரான reaction, that is Grignard reagent. Okay, இந்த கார்பனுக்கும் bromine-க்கும் நடுவுல Mg வந்து உட்கார்ந்துரும். So you will get pH CH2 CH2 MgBr. All right, Grignard reagent, perfect. Next என்ன பண்றீங்க, formaldehyde போட்டு acidify பண்றீங்க. இந்த acidification step second step hydrolysis-காக வருது. Formaldehyde கூட போட்டா என்ன reagent நடக்கும், இதுக்கு நான் ஒரு தனி பேஜ் எடுத்துக்கிறேன். Okay, so the reaction CH2 CH2 MgBr in the presence of formaldehyde, HC double bond OH. மெக்னீஷியம் வந்து ஹைலி எலக்ட்ரோ பாசிட்டிவ், எலக்ட்ரானை கொடுக்கும் அது. ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரானை வந்து இந்த கார்பன் எடுக்கிற மாதிரி பண்ணிடும். அண்ட் ஆக்சிஜன் வில் கிவ் எலக்ட்ரான் எனர்ஜி. ஸோ எம்ஜி வந்து ஆக்சிஜன் கிட்ட போயிடும். ஓகே ரைட். இப்போ உங்ககிட்ட இந்த குரூப் ஒன்று வந்திருக்கு. இந்த குரூப் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு? see this pH CH2 CH2 minus. This is actually a nucleophile. நியூக்ளியோஃபைல் என்ன பண்ணும், இந்த கார்பன் அட்டாக் பண்ணும். ஏன்னா ஆக்சிஜன் எலக்ட்ரான்ஸ் எடுத்துச்சுன்னா கார்பனுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் வரும். ஸோ திஸ் கார்பன் வில் அட்டாக் திஸ் கார்பன் பிகாஸ் இட் இஸ் அ நியூக்ளியோஃபைல். ஓகே, ஸோ தட் இஸ் வை வி வில் கெட் CH2 CH2, இங்கே ஒரு CH2. ஓகே, அப்புறம் OMgBr. இதுக்கப்புறம் நீ இதை ஹைட்ரலைஸ் பண்ணிட போகிற. H3O+ போட்டினா என்ன ஆகும், இதுவும் கட் ஆகி போயிடும், மேலேயும் உனக்கு வந்து OH குரூப் அட்டாச் ஆகிடும். ஸோ யூ வில் கெட் pH CH2 CH2 இன்னொரு CH2 OH. This is a primary alcohol. Grignard reagent with formaldehyde gives primary alcoholன்றதை நம்ம படிச்சிருப்போம் முன்னாடி. ஓகே, ஸோ Grignard reagent with formaldehyde gives primary alcohol. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Grignard reagent with formaldehyde gives primary alcohol. Grignard reagent with any other aldehyde என்ன கொடுக்கும்? Can somebody tell me? With any other reagent, what does it give? It gives you secondary alcohol. Any other aldehyde, it gives you secondary alcohol. With ketone, it gives you tertiary alcohol. Okay va? So நம்மளுக்கு actual answer இதாண்டா. 3 CH2 after pH, 3 CH2 and then OH. Okay, so அந்த மாதிரி ஒரு option 4 இருக்கு. pH CH2 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 OH. All right, okay, that is correct answer. Well done. Okay, next question போயிடலாமா? இன்னும் போர்டு எக்ஸாம் முடியலையா? எந்த எக்ஸாம்டா மீதி இருக்கு இன்னும்? அதுக்கு இன்னும் நிறைய நாள் இருக்குல்ல, நம்மளுக்கு ப்ரிப்பரேஷன் டைம் இருக்காது. அப்புறம் JEE எக்ஸாமுக்கு இப்பயே பண்ணிடலாம். என்ன பயாலஜி இருக்கு, ஐபி எக்ஸாம் இருக்கு, வேற என்ன இருக்குடா யோசிச்சு பாருங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ப்ரோமினேஷன் ஆஃப் அனிலின் பண்ண போகிறோம். அதில் வந்து இன்டர்மீடியட் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ரைட்டா? CS, yeah, that's okay. You guys can manage that. Okay, so நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு அனிலின் எடுத்துக்க போகிறோம். NH2. அனிலின் வந்து நம்மளுக்கு பண்ணிகிட்ருக்கு, ரெசனன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ யூ வில் ஹாவ் this reactant. Now brominationக்கு என்ன வரும்? What is the attacking group of bromination? Anilinium ion. Attacking group என்னது சொல்ல முடியுமா? Can somebody tell? Attacking group for bromination. இது மெட்டா டைரக்டிங் கிடையாது, இது ஆர்த்தோ பேரா டைரக்டிங். ப்ராப்பர் ஆர்த்தோ பேரா டைரக்டிங்டா.
பென்சீன் ரிங்கில் அட்டாச்சாக இருக்கிற குரூப்புக்கு லோன் பேர் இருந்துச்சுன்னா இட் வில் பி ஆர்த்தோபேரா டைரக்டிங். பிஆர் பிளஸ், சுஜய் காட் இட் ரைட், பிஆர் பிளஸ் தான் அட்டாக் பண்ணும். பிஆர் பிளஸ் இஸ் த எலக்ட்ரோஃபைல். ஓகே சரி, ஓகே அது அட்டாக் பண்ண போது நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக. எப்படி போட்டாலும் கரெக்டு தான், பட் நான் இப்படி எடுத்துக்கிறேனே. ஓகே ஸோ என்ன பண்ண போகிறேன், புரோமினை இந்த பொசிஷனில் அட்டாக் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி எல்லாத்துக்குமே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, இந்த இடத்துலையும் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இது அட்டாக் பண்ண போது இந்த பை எலக்ட்ரான்ஸை எடுத்துக்க போகுது. இந்த பை எலக்ட்ரான்ஸை புரோமின் எடுத்துக்க போகுது. ஓகே ஸோ தென் வாட் வி வில் கெட் இஸ் this complex is called as sigma complex. இதுக்கு பேர் தான் sigma complex because it is not aromatic in nature. இது அரோமேட்டிக் கிடையாது. இது இதுல வந்து அந்த பை எலக்ட்ரான் வந்து புரோமின் கிட்ட சிக்மா எலக்ட்ரானா போயிடுச்சு. so it does not have, so then what happens is it will resonate. by the way இது வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இந்த இது இருக்கா பாரு, இங்கே இருக்கு. இது ஃபார்ம் ஆகாது, இது மெட்டா டைரக்டிங் கிடையாது, ஆர்த்தோ பேரா டைரக்டிங்ல இது ஃபார்ம் ஆகாது. இதுதான் நான் இப்போ வரைஞ்சிருக்கிறது. ஓகே திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர். இப்போ இது வந்து ரெசனேட் ஆகும்போது யூ கேன் ஆல்சோ கெட் செகண்ட் ஸ்ட்ரக்சர். செகண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பேரா டைரக்டிங், சாரி ஃபோர்த் ஸ்ட்ரக்சர். ஆல்ரைட் லெட்ஸ் டூ தட். ஸோ இங்கேருந்து இங்கே வரும், இங்கேருந்து இங்கே வரும், இங்கேருந்து இங்கே வரும். இந்த ஆரோ மார்க்லாம் ஃபாலோ பண்ணினா யூ வில் கெட் திஸ் ஸ்ட்ரக்சர். ஹைட்ரஜன் புரோமின் இருக்குது, இங்கே டபுள் பாண்ட் வந்துருச்சு, இங்கே இருக்க டபுள் பாண்ட் இங்கே வந்துருச்சு, இங்கே இருக்கிற லோன் பேர் இங்கே டபுள் பாண்டாக வந்துருச்சு, விச் மீன்ஸ் நைட்ரஜன் வில் கேரி த பாசிட்டிவ் சார்ஜ். அதுதான் இந்த ஸ்ட்ரக்சர். இதுவும் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும், ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சரில் வருது. ஓகேவா, இது ரெண்டும் ஆர்த்தோ டைரக்டிங் குரூப்புக்கு. பேரால இது வருது, இந்த இடத்துல நைட்ரஜனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்த மாதிரி பேராலையும் இது வரும். ஆல் தீஸ் ஆர் பாசிபிள், பட் தேர் ஆஸ்கிங் விச் இஸ் நாட் இன்வால்வ். bromine amino group is not a meta directing group, it is an ortho para directing group. அதனால ஆப்ஷன் 3 தப்பு. புரியுதா? ஓகே ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் அது. தேங்க்யூ சுஜய், தேங்க்யூ ஸோ மச். யா ஸோ இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் கொஷினை. மெட்டா டைரக்டிங் இல்லைன்னு உடனே நம்ம ஆன்சர் போட்டுடலாம், ஆனால் இதுவும் வராது, இது வருமா வராதான்னு ஒரு டவுட்லேயே இது ஆன்சராக போடக்கூடாது. ஓகே அதை தான் நான் சொல்ல வந்தேன்டா சுவாமி. இதான் நான் சொல்ல, ஸ்ட்ரக்சரே வரையாமல் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வந்து இப்போ ரைட் நவ் JEE எக்ஸாம் எழுதிங்கன்னா அதான் பண்ணுவீங்க. புரோமின் இஸ் அமினோ குரூப் இஸ் ஆர்த்தோ பேரா டைரக்டிங். ஸோ ஆர்த்தோ பொசிஷன்லேயும் வரலாம், பேரா பொசிஷன்லேயும் வரலாம், மெட்டாவில் வராதுன்னு சொல்லிட்டு ஆன்சர் போட்டுருவீங்க. தட் இஸ் ஓகே. பட் த பர்பஸ் ஆஃப் திஸ் வீடியோ என்னது, எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும் நம்ம. இந்த கான்செப்ட், இந்த இன்டர்மீடியட் வருமா, கண்டிப்பாக வரும், புரிஞ்சுக்கணும்ல. இந்த ஸ்டெப்பு வந்ததுக்கு அப்புறம் டீப்ரோட்டனேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் வரும். லியோ தாஸ் ஹஸ் graced us with his presence. Welcome da, welcome. Finally you have come out. அந்த படத்தில் நான் தான் லியோன்னு யார்ட்டையும் சொல்ல மாட்டான், நீ எல்லார்ட்டையும் சொல்லிடுற நான் தான் லியோ அப்படின்னு. நைஸ். ஓகே வெல்கம் everybody. All right, so answer option 3 is correct. Let's move on to the next question. சரி, இந்த கொஸ்டின் பாருங்க. ஒரு அல்கீன் இருக்கு, சைக்ளோ அல்கீன் ஒன்று இருக்கு, சைக்ளோ அல்கீன். ஆல் ரைட், அல்கீனாவே எடுத்துக்கோ. இதை குளோரினேஷன் பண்ண போகிறாங்க 2 டிஃப்ரெண்ட் கண்டிஷனில். ஒன்று HNU, இன்னொன்று CCl4. இந்த HNUன்றது அல்ட்ராவயலட் லைட்டாக எடுத்துப்போம். நம்ம அல்ட்ராவயலட் லைட் வந்து என்ன பண்ணும், குளோரினை Cl டாட் ப்ரொடியூஸ் பண்ணிடும், ஃப்ரீ ரேடிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஓகே, CCl4 அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணாது. CCl4 இஸ் அ நான் போலர் சால்வெண்ட். ஸோ இந்த குளோரின் வந்து அட்டாக் பண்ணும்போது நார்மல் அடிஷன் ரியாக்ஷன் தான் வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டிடியூஷன் வரும். இந்த செகண்ட் இதில் சிம்பிள் அடிஷன் ரியாக்ஷன் வரும். ஓகே, ஸோ அப்போ எது ப்ராடக்டாக இருக்கும்? இப்போ இந்த
ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷனில் இன்டர்மீடியட் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியம். ஓகே, இன்டர்மீடியட் ஸ்டெபிலிட்டி என்ன வரும்? நம்மளுக்கு இங்கே அல்கீன் இருக்குன்னு வச்சுக்கேன், இந்த பொசிஷனுக்கு நம்ம ஒரு பேர் ஒன்று வச்சுருக்கோம், அதுக்கு பேர் என்னது? திஸ் இஸ் கால்ட் அஸ் allyl பொசிஷன். ஓகே, மோனோ சப்ஸ்டியூட்டட் அனிலின் இஸ் நாட் பாசிபிள், வி ஷுட் டூ அசிட்டைலேஷன். அது இல்லைடா, அவன் கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்னு பாரு. கொஷினில் மோனோ சப்ஸ்டியூஷன் அதெல்லாம் பற்றி பேசவே இல்லை. அவன் விச் அரீனியம் அயான் விச் இஸ் நாட் இன்வால்வ் இன் ப்ரோமினேஷன் கேட்டிருக்கான். நீ பாலி சப்ஸ்டியூஷனே பண்ணாலும் இந்த வழியாக தானே போய் ஆகணும். திஸ் அரீனியம் வில் டெஃபினெட்லி பி ஃபார்ம் ஃபார் த ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூஷன். அதுதான் கேட்டிருக்கான். கொஷின் தப்பு கிடையாது, கொஷின் இஸ் சூப்பர் கொஷின். ஓகே, ஃபர்ஸ்ட் சப்ஸ்டியூஷன் மட்டும் தான் அவன் வந்து காமிச்சிருக்கான். இதுக்கப்புறம் செகண்ட் சப்ஸ்டியூஷன் நடக்கும், தேர்ட் சப்ஸ்டியூஷன் நடக்கும், தட் இஸ் ஆல் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, தேங்க்யூ ஃபார் தட் கமெண்ட் தோ, வெரி இன்சைட்ஃபுல். ஆல்ரைட், ஸோ இந்த அலைல் பொசிஷனில் குளோரின் சப்ஸ்டியூஷன் ஆகும் எப்போ? ஃப்ரீ ரேடிக்கல் சப்ஸ்டியூஷனில். அடிஷன் ரியாக்ஷனில் ரெண்டு பொசிஷன்லையும் ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே ஒரு குளோரின் ஆட் ஆகும், இங்கே ஒரு குளோரின் ஆட் ஆகும். ஸோ தோஸ் ஆர் யுவர் ப்ராடக்ட்ஸ். ரெண்டு குளோரினேஷன் கூட நடக்கலாம். பாலி சப்ஸ்டியூஷன் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஓகே, ஸோ விச் ஆன்சர்டா இது? விச் ஆப்ஷன் பார்த்து சொல்லுங்க. ஏ வந்து அலைல் குளோரினேஷன், பி வந்து அடிஷன். ஆப்ஷன் 4 வருதாடா? 4 இஸ் கரெக்ட். வை 3ல வந்து ஏலையும் இதாண்டா கொடுத்துருக்காங்க, இது தப்பு. ஏ வந்து அலைல் சப்ஸ்டியூஷன் வரணும், பி வந்து அடிஷன் வரணும், இது தப்பு. இது கரெக்ட், இது கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஓகே, நைஸ் சுஜய், நைஸ். ஆல் ரைட், பிரணவ் காட் இட் ரைட். யா, எக்ஸிஸ்டிங். எக்ஸிஸ்டிங் உன் பேர் என்னடா? எக்ஸிஸ்டிங்னே சொல்கிற மாதிரி இருக்கு. ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். ஆல் ரைட் கைஸ், நெக்ஸ்ட் ரியாக்ஷன், லெட்ஸ் டூ திஸ். மல்டி ஸ்டெப் ரியாக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? டைல்யூட் ஆசிட் போட்டு வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த மார்க்கோனிகா அடிஷன் இங்கே எழுதிடலாமா? ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட்டு பென்சீன் ரிங் இருக்குது. OH குரூப் வந்து பென்சைல் பொசிஷனில் தான் போகும். ஸோ OH இங்கே வரும். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ப்ராடக்ட். அப்புறம் என்ன பண்ணுறாங்க? குரோமிக் ஆக்சைடு போடுறாங்க. குரோமிக் ஆக்சைடோட வேலை என்ன? கேன் யூ ஆல் டெல் மீ? ஆக்சிடேஷன் ஆஃப் குரோமியம் அண்ட் குரோமிக் ஆக்சைடு இஸ் +6, ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்படின்னா அது என்ன ஏஜென்ட்டாக ஒர்க் ஆகும்? திங்க் அண்ட் டெல் மீ. இட் மைட் ஆஸ் வெல் பி தி ஆன்சர்டா. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக போகலாம். ஃபஸ்ட்டு CrO3யோட வேலை என்னன்னு சொல்லு. வாட் இஸ் த ஜாப் ஆஃப் CrO3? டேய், ரெடியூசிங் இல்லைடா, ஆக்சிடைசிங்டா. ஹை ஆக்சிடேஷன் நம்பர் இருந்துச்சுன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட், லோ ஆக்சிடேஷன் நம்பர் இருந்தால் தான் ரெடியூசிங் ஏஜென்ட். திஸ் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். செகண்டரி ஆல்கஹாலை ஆக்சிடைஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? கீட்டோன் கிடைக்கும். செகண்டரி ஆல்கஹால் அப்பான் ஆக்சிடேஷன் gives you ketone. இந்த இடத்துல டபுள் பாண்ட் ஓ ஃபார்ம் ஆகிடும். ஓகே, அதுக்கு அடுத்த ரியேஜென்ட் பாருங்க, ஹைட்ரசீன் இன் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹீட்டிங். இந்த ரியாக்ஷன் பேர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ரியாக்ஷன், பேர் கூட மறக்கக்கூடாது இதெல்லாம். அந்த ரியாக்ஷனோட பேர் என்னது? That is a reducing agent, correct. Wolff-Kishner reduction, perfect. This is Wolff-Kishner reduction. Phenyl hydrazine, glycol வரும், but it's okay. We will agree with this. KOH glycol ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஹீட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணோன்னா இந்த கீட்டோன் குரூப் என்ன ஆகிடும்? CH2 மெத்திலீன் குரூப்பாக மாறிடும். ஸோ யூ வில் கெட், அவ்வளோதான், இதுதான் கிடைக்கும். ஓகே, ஸோ இதான் ப்ராடக்ட்டு. அவங்க என்ன கேட்குறாங்க? ஃபைனல் ப்ராடக்ட் கேட்குறாங்க, அவ்வளோதான். ஆப்ஷன் ஏ, option 1. Many of you already got the answer right. Very good, Taneshwari, Sujay, Pranav. Existing. Pranav gave the answer long ago. 2-methyl propanoate chlorinate panna enna varum? 1-chloro 2-methyl propane is the right answer. You are not satisfied with the explanation. Do you want me to explain it? Okay. ஓகே, ஸோ இதுதான் வந்து நீ கேட்குற கொஷின். திஸ் இஸ் 2-methyl propane. இதை நம்ம என்ன பண்ணுறோம்? குளோரினேஷன் பண்ணுறோம் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் UV லைட். கரெக்டா? 2-methyl propane வந்து ஒரு 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 இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷன்டா. நான் இதை ஒரு பாண்ட்லைன் ஸ்ட்ரக்சர் வரைகிறதுக்கு பதிலாக
இது வரைகிறேன், CH3 CH CH3 CH3 இப்படி வரைகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா there are 9 primary hydrogen, there is 1 tertiary hydrogen. கரெக்டா? இதை நான் குளோரினேஷன் பண்ணேன்னா there are 2 possible products. Monochlorination now. One is the primary substituted product, the other one is a tertiary substituted product. Okay, so what determines which is the major product? There are two things. Okay, என்ன அப்படின்னா ஒன்று கைனடிக்ஸ், இன்னொன்று தெர்மோடைனமிக்ஸ். தெர்மோடைனமிக்ஸ் எதை பார்க்கும்னா இன்டர்மீடியேட்டோடைய ஸ்டெபிலிட்டியை பார்க்கும். கைனடிக்ஸ் எதை பார்க்கும்னா வாட் இஸ் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஃபார் ஈச் ஆஃப் தம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீ தெர்மோடைனமிக்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் திஸ் டெர்ஷரி ஃப்ரீ ரேடிக்கல். ஓகே, ஸோ வி வில் சி தட் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ரெலட்டிவ் ரேட்டுன்னு வச்சு பார்ப்போம். ரெலட்டிவ் ரேட்ஸ் ஃபார் குளோரினேஷன். ப்ரைமரியில் குளோரினேஷன் பண்ணுறதுக்கும் டெர்ஷரி குளோரினேஷன் பண்ணுறதுக்கும் என்ன ரிலேட்டிவ் ரேட்னா 1:5. tertiary chlorination is 5 times faster than primary. ஓகேவா? tertiary chlorination is 5 times faster than primary. இது அக்ரி பண்ணிக்கிறீங்களா? அதே தான்டா, அதே தான். ஓகே, இது அக்ரி பண்ணிக்கிறீங்களா? this is agreeable. primary is actually only one time. ஏன்னா primary free radical is not stable. tertiary is 5 times more stable. அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இந்த பர்டிகுலர் ரியாக்ஷனில். பட் there are 9 primary hydrogen. That means this reaction will take place 9 times more frequently than primary, tertiary. Primary 9 hydrogen இருக்கு. The probability of reaction is 9 times that of tertiary. So இது 1 time நடக்கிற டைம்ல இது 9 times அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெர் வாஸ் ஒரு என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா ஹவு மெனி டாக்ஸ் கேன் யூ ஃபைட். சின்ன நாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், ஒரு குட்டி பப்பி இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், ஹவு மெனி டாக்ஸ் கேன் யூ ஃபைட் அப்படின்னு ஒரு முன்னாடி ஒரு சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. வாட் யூ கைஸ் திங்க்? ஒரு குட்டி நாய்க்குட்டிடா, ரோட்டில் போகிறீங்க, ஒரு குட்டி நாய் இருக்குது, எவ்வளோ நாய் உங்களால் ஃபைட் பண்ண முடியும்? ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். எவ்வளோ நாய் வந்தால் ஓடி போகாமல் தைரியமாக நிற்பீங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்காக கேட்குறேன். 6 dogs ரீசனபிள். சின்ன நாய்க்குட்டியாக இருந்துச்சுன்னா 6 நாய் கூட கடி வாங்காமல் தப்பிச்சிடலாம். ரைட்டா? விடியல் தமிழ் தான்டா, விடியல் பேரே தமிழ் தான்டா. சில பேர் 5 சொல்கிறீங்க, 6 3 0 தானேஸ்வரி 5 7. இது எதுக்கு சொல்கிறேன்னு தெரியுமா? 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது. கொஞ்சம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு பார்க்கலாம். இமேஜின் 20 dogs அட்டாக்கிங் யூ. 20 நாய் அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா எங்கேருந்து எது வருதுன்னே நம்மளுக்கு தெரியாது. கரெக்டா? ஸோ த நம்பர் ஆஃப் அட்டாக்கிங் ஏஜென்ட்ஸ் காசஸ் அ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் இன் ரியாக்டிவிட்டி. ஓகே, 2லாம் இல்லைடா, 2 தான்டா. ஒன்று தான். இங்கே அட்டாச் ஆனாலும் இங்கே அட்டாச் ஆனால் இங்கே அட்டாச் ஆனாலும் எல்லாம் ஒரே ப்ராடக்ட் தான். So this will give you 9 times reaction, this will give you only 5 times reaction. So primary is actually going to give you major product. Major product வந்து குளோரினேஷன்லையும் சரி ஃப்ளூரினேஷன்லையும் சரி primary தான் அதிகமாக இருக்கும். Yes, number of hydrogens to be reacting with the chlorine. அதுதான் ஐடியா. ஓகேவா? பட் ப்ரோமினேஷனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். Bromination relative rates எப்படி தெரியுமா வரும்? Bromination relative rates for primary to secondary to tertiary 1:81, I think 83 வச்சுக்கலாம். 83:1600. Bromination-ஓடைய ரேஷியோவே வேற. ஓகேவா? ஸோ ப்ரோமினேஷனில் வந்துச்சுன்னா இதே ரியாக்ஷன் டெர்ஷரி ப்ராடக்ட் தான் கொடுக்கும். ஏன்னா இங்கே 1:5 போட்டது ப்ரோமினேஷனுக்கு என்ன வரும்? 1:1600 வரும். இது நீ 9 வச்சுக்கிட்டாலும் உனக்கு ஃபைனல் ஆன்சர் 9:1600 வரும். புரியுதா? ப்ரோமினேஷனில் கண்டிப்பாக வந்து டெர்ஷரி ப்ராடக்ட் தான் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ திஸ் இஸ் இனஃப். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் தட் ஐ ஹாவ். திஸ் இஸ் த கொஸ்டின். திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் த ப்ரீவியஸ் கொஸ்டின் தட்ஸ் ஆல்ரெடி டன்.
ஆல்ரைட், ஓசனாலிசிஸ். ஓசனாலிசிஸ் வந்து ரியாக்ஷன் மெக்கானிசம் ஒன்று இருக்குது, பட் நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸில் மெக்கானிசம் வரைக்கும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? இப்படி ஒரு கொஷின் கொடுக்குறாங்க, ஓசோன் ஃபார்ம் ஆகுது, ஜிங்க் H2O, இந்த டபுள் பாண்டை அப்படியே பிரித்து 2 கார்பன்லையும் டபுள் பாண்ட் O போட்டு, ஓகே, மீதி எல்லாம் அப்படியே போட்டுக்கும். மீதி என்னென்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கும். டபுள் பாண்டை மட்டும் பிரித்து 2 இடத்துலையும் டபுள் பாண்டோ போட்டுக்கும். ஓகே செந்தமிழன், வெல் டன். ஆல்ரைட், அவ்வளோதான். இதான் ப்ராடக்ட், ரெண்டுமே அசிட்டால்டிஹைட் தான். ஸோ கன்சிடர் த கிவன் ரியாக்ஷன், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் present per molecule of the product is 1 only. புரிஞ்சுச்சா? ராஜா செல்லப்பன், ஐ டோன்ட் நோடா, ஐ டோன்ட் நோ. விடியல்ல கிளாஸ் தமிழ் இருக்குமா? ஃபார் 2027 இட் வில் பி. செகண்ட் செஷனுக்கு ஐ டோன்ட் நோ. இது வரைக்கும் இருக்குன்னு சொல்லலை, எனக்கு நியூஸ் வரல. ஏதாவது இருந்துச்சுன்னா மெசேஜ் பண்ணு. ஓகேவா? வி வில் டூ. ஆன்சர் இஸ் 1. இந்த கொஸ்டின் பாருங்க. ஓகே, ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த சோடியம் இருக்குல்ல, இந்த சோடியம் வந்து டெர்மினல் அல்கைன் கூட மட்டும் ரியாக்ட் பண்ணுண்டா. டெர்மினல் அல்கைன் அப்படின்னா லாஸ்ட்ல ட்ரிபிள் பாண்ட் வரணும். இந்த செயின்ல லாஸ்ட் கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட் வந்துச்சுன்னா அது டெர்மினல் அல்கைன் பேர். அதில் இருக்க ஹைட்ரஜன் எடுத்துட்டு அல்கைனைடு வந்துடும். ஓகேவா? ஸோ யூ வில் கெட் திஸ் ஒன் இஸ் CH3C ட்ரிபிள் பாண்ட் C மைனஸ் Na+. இது பேர் தான் சோடியம் அல்கைனைடு. இந்த இடத்துல இது ப்ரோபைனைடுன்னு வரும். தட் இஸ் த பிளான்டா ஹரிஷ். டிஃபரன்ஸ் பேசிக் மீடியம், நியூட்ரல் மீடியம்டா. பட் இந்த இடத்துல பெரிய டிஃபரன்ஸ் கிடையாதுடா, சேம் தான். ஆல்ரைட், யா தட்ஸ் த பிளான் டா ஹரிஷ், தட்ஸ் த பிளான். ஓகே, ஸோ இந்த இடத்துல ப்ரோபைனைடு வந்துருச்சா? இதை என்ன செய்கிறாங்க, பீன்னு ஒரு காம்பவுண்ட் கூட ட்ரீட் பண்ணுறாங்க. அந்த குரூப் ரீட்டைன் ஆகிடுது நம்மளுக்கு. இந்த குரூப் தான் இங்கே இருக்குது, மீதி எல்லாம் பியிலேருந்து வருது. ஓகே, தட் மீன்ஸ் இந்த எல்லாமே, லெட் அஸ் டேக் ப்ளூ கலர், இந்த எல்லாமே பியோட காம்பவுண்ட் தான். அப்போ பி எப்படி இருக்கும்? புரோமினும் இருக்கும், இதுவும் இருக்கும். ஸோ புரோமின் CH2 CH2 CH3, இதுதான் பி. இது இருந்தால் தான் இந்த சோடியமும் அந்த புரோமினும் சேர்ந்து சோடியம் புரோமைடு ஆகிடும். இந்த அல்கைல் குரூப்பும் இந்த அல்கைனும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு செயின் நம்மளுக்கு கிடைக்கும். தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் A and B only. வாட்ஸ் ஆன்சர்டா? இது வுட்ஸ் ரியாக்ஷன் கிடையாதுடா, வுட்ஸ் லைக் ரியாக்ஷன். இதுக்கு பேர் ஸ்டெப் அப் ரியாக்ஷன், அவ்வளோதான். அல்கைனுக்கு பெரிய அல்கைன் கிடைக்கிறதுக்கு இந்த 2 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணினா கிடச்சிரும். ஓகே, வாட்ஸ் த ஆன்சர்டா? 1. அல்கைனைடு புரோமின், இது கரெக்ட். 1, ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாமா? வாட் யூ கைஸ் சே? ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஆல்ரெடி 4:30, 1 hour ஆச்சு. ஓகே, நம்ம என்னடா கொஞ்சம் ஸ்லோவாக தாண்டா போகிறோம் இன்றைக்கி. நேற்றுக்கு இந்நேரம் 50 அடிச்சிட்டோம். ஓகே, சரி, ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம். கமான், ஃபோக்கஸ் கைஸ். All right, so you have an alkene, water add பண்றாங்க, Markovnikov addition, ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல OH group வரும், done. அப்புறம் hydroboration oxidation பண்றாங்க, அப்போ anti Markovnikov addition, அப்படியே ஆப்போசிட்ல OH வரும், இங்க OH வரும், முடிஞ்சு போச்சு. What's the answer? A and B? Option 2. Is that clear guys? Alright, இது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ரியாக்ஷன் தான். ஸோ வி ஆர் மூவிங் அ லிட்டில் பிட் ஃபாஸ்டர். நைஸ். நெக்ஸ்ட்டு, ஸோ இது வந்து ஆல்கஹாலிக் KOH, இது வந்து அக்வஸ் KOH. ஓகே, ஜஸ்ட் ஃபார் கிளாரிட்டி. ஆல்ரைட், ஸோ யூ ஹாவ் ஆல்கஹாலிக் KOH, இட் வில் கிவ் யூ எலிமினேஷன் ரியாக்ஷன். இந்த புரோமினும் இங்கே ஒரு ஹைட்ரஜனும் போயிடும். ஸோ ப்ராடக்ட் A வில் பி CH3 CH டபுள் பாண்ட் CH2, இதுதான் A. அப்புறம் HBr ஆட் பண்ணுறாங்க, மார்க்கோனிகாவ் அடிஷன் வரும், ஏன்னா பெராக்சைடு இல்லை. ஸோ CH3 CHBr CH3, இதுதான் B. அப்புறம் அக்வஸ் KOH போட்டினா இந்த புரோமின் வந்து OH ஆல ரீப்ளேஸ் ஆகிடும். ஸோ யூ வில் கெட் CH3 CHOH CH3, அவ்வளோதான். தீஸ் ஆர் யுவர் ப்ராடக்ட். C தான் கேட்குறாங்க. C is 2-propanol, option 4. Fantastic guys. Sujay got it right, Srinidhi got it right, Granola got it right, Aditya got it right,
Money, I am here, da. Tell me, ask me, what do you want reply for? Alright, option 4 is the right answer. Alright guys, electrolysis செய்ய போறோம். Coles electrolysis ஞாபகம் இருக்கா? இந்த ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிறோம். Okay, so you are going to get all of these free radicals. என்னென்ன free radicals வருதுன்னு பார்த்துக்கலாம். அப்புறமா அதை காம்பினேஷன் பண்ணி என்னென்ன alkane வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது? CH3COO மைனஸ் வருமா இதிலிருந்து? we are going to take at anode. ஆனோட்ல இந்த ஆனையான் வந்து ஆனோட் நோக்கி போயிடும் கோல்ஸ் எலக்ட்ராலிசிஸ்ல. ஓகே, ப்ளீஸ் தாண்டா சொல்கிறேன், ஏதாவது கொஷின் கேள்டா, அப்போ தாண்டா ரிப்ளை பண்ண முடியும். அதே தாண்டா சுஜய் ஆல்ரெடி காட் தி ஆன்சர். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? ஒரு எலக்ட்ரான் போயிடும், ஒரே ஒரு எலக்ட்ரான் போயிடும். ஸோ யூ வில் கெட் CH3COO டாட், அப்புறம் ஒரு கார்பன் டை ஆக்சைடு போயிடும், யூ வில் கெட் CH3 டாட். இது ஒரு ஃப்ரீ ரேடிக்கல். இன்னொன்று வந்து C2H5COO மைனஸ், ஃபஸ்ட்டு ஒரு எலக்ட்ரான் போயிடும், யூ வில் கெட் C2H5COO டாட், அண்ட் தென் ஒரு கார்பன் டை ஆக்சைடு போயிடும், யூ வில் கெட் C2H5 டாட். இந்த ரெண்டு ஃப்ரீ ரேடிக்கலை வச்சு எவ்வளவு அல்கேன் உங்களால் எடுத்துகிட்டு வர முடியும்? கிரானோலா, இட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள்டா, டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, நீ அப்படியே ஃபாலோ பண்ணு, ஃபுல் செஷன் ஃபாலோ பண்ணு. கையில் ஒரு பென்சில் வச்சுக்கோ, இல்லாட்டி பென் வச்சுக்கோ, ஒரு நோட் புக் வச்சுக்கோ. எனக்கு முன்னாடி நீ ஆன்சர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணு. நானே ஆன்சர் போட்டாலும் நீ அதை ஒரு தடவை எழுதிப்பாரு. தென் ஐ கேன் கேரண்டி. ஓகே, யா. ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன், ஃபஸ்ட்டு CH3 ரெண்டு தடவை வந்துச்சுன்னா எனக்கு CH3 வரும், இது ஒரு அல்கேன். CH3 C2H5 சேர்ந்துச்சுன்னா CH3 வரும், இது ஒரு அல்கேன், ப்ரோபேன். C2H5 ரெண்டு தடவை சேர்ந்துச்சுன்னா C2H5 வரும், this is butane. No other possibility exists. So number of alkanes obtained is 3. All right, that's your answer. Uma Vijay got it right, well done ma. And who else? Sujay already got it right. Yeah, Sujay got it right. நிறைய பேர் 4 சொல்றீங்க. Was it for the previous question? Arunachalam got it right, well done. All right, good. 50 அடிக்க போறேன்டா, க்ளோஸ். இன்னொரு 3 questions 50. Let's do this. A and B in the following reaction, concentrated H1O3 போடுறீங்க, you will get we will go a little bit fast ma. Taneshwari, don't worry about it. இன்னைக்கு மேக்ஸ் செஷன் வேற உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன்ல இந்த சேனல்ல. நைஸ். ஓகே, so you will have first என்ன ஆகுது? bromine, either you will have mononitration on ortho position or para position, or dinitration or trinitration. இந்த மூணு பாசிபிலிட்டியும் இருக்கு. ஓகே, you need to heat கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் எடுத்துட்டு போகணும், பட் that is there. And then nitro group is a severely electron withdrawing group, which means bromine can be substituted by OH group. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்ல HCl போட்டோம்னா உங்களுக்கு டைரக்டா பிக்ரிக் ஆசிட் அப்படின்ற ஒரு ஆசிட் வந்துடும். ஓகே, ஓகே, திஸ் இஸ் தி ஃபைனல் திங். இதுக்கு நடுவில் என்ன இன்டர்மீடியட் வேணாலும் கொடுத்துருக்கலாம், பட் தே டிடன்ட் கிவ். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1 தான் கொடுத்துருக்காங்க, மற்ற எதுவுமே நாட் பாசிபிள். இது பாசிபிளாக இருந்தாலும் இது நாட் பாசிபிள், இது பாசிபிளாக இருந்தாலும் இது நாட் பாசிபிள், இது நாட் அட் ஆல் பாசிபிள். ஸோ ஒன்லி ஆப்ஷன் 1 இஸ் பாசிபிள். அமங் த கிவன் ஆப்ஷன் 1 இஸ் பாசிபிள். கரெக்ட் சுஜய், வெரி குட். கிரானோலா, Aditya, JR, Arunachalam. You didn't go for coaching, but I'm going to write the second attempt. Can you tell me which chapters to study for getting a decent percentile? Sri Shakti, JEE பொறுத்த வரைக்கும் மிக்ஸ்டு கான்செப்ட் கொஷின் நிறைய வருதுடா. அதனால் எந்த சாப்டர்னு பார்க்காம எல்லா கான்செப்டையும் தரோ பண்ணும். ஓகேவா? I am going to cover all the important concepts throughout the lecture series. Full lecture series அட்டன் பண்ணினா போதும், chemistry will be very very good. ஓகே, மைண்டு வந்து ஒர்க் ஆகும். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா இந்த மோல் கான்செப்டை கொஞ்சம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கன்வர்ஷன்ஸ் இன் ஆர்கானிக் அதை மட்டும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். இது ஓகேவா? லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ இஸ் இன்டீட் கரெக்ட் ஃபார் திஸ் ஒன். லெட்ஸ் டூ திஸ் கொஸ்டின். இது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் கொஸ்டின்டா. மார்க்கோனிகா ரூல் அப்ளை பண்ணினா போதும். ஓகே, டின்றது டியூட்டீரியம் இது. ஓகே, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஹெச்சுக்கு பதிலாக டி யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ HCl ஆட் ஆகிறதுக்கு பதிலாக DCl ஆட் ஆகுது. Clன்றது நெகட்டிவ் பார்ட் ஆஃப் தி அடெண்டம், ஸோ that will go here. ஸோ இது தப்பு, இதுவும் தப்பு, இது கரெக்டு.
none of these வராது ஏன்னா D இந்த இடத்துல ஆட் ஆகுமே. Alright, so option 3 is the right answer. Simple Markovnikov addition. Sure Sujay, sure. நீ already you are very good at this. நல்லா dissect பண்ணி கரெக்டா படிக்கிற. So அதே மாதிரி continue பண்ணு. Keep calm and carry on. Alright. So option C is the right answer. Well done. Okay. Next question. Monochlorination of 2-methylbutane. இது முடிச்சாச்சுரா. 6 answer. Alright. We've already finished this. முன்னாடி நம்ம elaborate பார்த்தோமே அந்த question தான். Okay. So let's move on to this question. Welcome da Savita Sabari. Welcome. After a long time. Yes, I'm always here da. You also have my Telegram now. You can easily message me. All right. Okay. So we are close to hitting 50 da. 49 la irukom. Mudichilama. Let's do this. Okay. Alcoholic NaOH. Alcoholic NaOH, alcoholic KOH ஒரே இதுதான் elimination reaction. Okay. Elimination நடக்க போகுது. Alright. Elimination நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? இந்த கார்பன்லேருந்து புரோமின் போகும், இந்த கார்பன்லேருந்து ஹைட்ரஜன் போகும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் டபுள் பாண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகிடும். ஸோ லெட்ஸ் டூ திஸ் ஒன். யூ வில் கெட் பென்சீன் ரிங். இந்த இடத்துல புரோமின் இருக்கு அண்ட் இந்த பொசிஷனில் டபுள் பாண்ட் வருது. ஓகே, தட்ஸ் இட். ஆல்ரைட். ஸோ இது ஒன்று வந்துருச்சு. இதுக்கு மேலே HBr ஆட் பண்ணுறாங்க ஈத்தர் மீடியமில். ஈத்தர்ன்றது இட் இஸ் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டே ஆஸ் அ சால்வெண்ட். அது ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. HBr ஆட் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்? அகெயின் இட் வில் ஃபாலோ Markovnikov addition. So you will get benzene ring, bromine. இந்த இடத்துல bromine addition வரும். அவ்வளவுதான். Okay. So what are the compounds B and C and how are they related? These two are position isomer, you can say. Position மட்டும் மாறுது, மற்ற எதுவுமே மாறல. So these are position isomers and this is this compound and this is this compound. Option 3 is the right answer. 27 JEEக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. குட், நைஸ் பிளான்டா. என்ன பண்ணலாம் டெய்லி? ஜஸ்ட் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. இப்போ தான் 2027 JEEயா? நெக்ஸ்ட் இயர் இப்போ யூ ஆர் என்ட்ரிங் இன்டு கிளாஸ் 12 தானே. ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் 11 சிலபஸ்லாம் நல்லா தரவு பண்ணிக்கோ, அப்புறமா கிளாஸ் 12 ஆரம்பிக்கலாம். ஓகே, டைம் இருக்குது. வி வில் ஸ்டார்ட். ஆன்சர் ஆப்ஷன் 3 இஸ் கரெக்ட். வி ஹாவ் டன் 50. கைஸ், இங்கே கிரிக்கெட் லவர்ஸ் யாராவது இருக்கீங்களா? Cricket, anybody who play cricket a lot with your friends? ஒரு 10 over cricket அந்த மாதிரி யாராவது விளையாடுறீங்களா? What is your favorite shot da when you want to reach 50? When to use sodamide and alcoholic NaOH and KOH? Alcoholic NaOH KOH alkyl halide யூஸ் பண்ணுவேன். ஓகே, சோடமைடு வந்து ரெண்டு இடத்துல யூஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து டெர்மினல் ஆல்கைன் இருந்துச்சுன்னா ஃபார்ம் பண்ணுறதுக்கு, சோடியம் அல்கைனைடு ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இன்னொன்று வந்து இன்டர்மீடியட் ஆல்கைன் இருந்துச்சுன்னா அது வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். ஆல்ரைட் சுஜய், வெரி குட். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஷாட் சொன்னேன்? கவர் டிரைவ், வெரி நைஸ். ஃப்ளிக்கு, கவர் டிரைவ் நம்மள நல்லா இருக்கும்டா. விராட் கோலியோட ஃபேவரட் ஷாட் தானே அது, இல்லை சச்சின் டெண்டுல்கரோட ஃபேவரட் ஷாட்டா? ஃப்ளிக் கஷ்டம்டா, லெக் பிஃபோர் ஆகிடும். பட் நம்மளுக்கு கல்லி கிரிக்கெட்டில் அதெல்லாம் கிடையாது. பட் ஃப்ளிக்கு கொஞ்சம் கஷ்டமான ஷாட் தான். புல் ஷாட் ஜாலியான ஷாட். ஷார்ட் பிச் போட்டால் நல்லா அடிக்கலாம். டிரைவ் தான் எனக்கு பிடிக்கும். கவர் டிரைவ், ஸ்ட்ரைட் டிரைவ், clean shot. Okay guys, we have done 50. Just 50 more we will try to do in another 1 hour maximum. அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. ஓகேவா? நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போகலாம் இப்போ. ஆல்ரைட். ஸோ ஆல்காலிக் KOH போட்டு ஹீட் பண்ணால் எந்த ஹைட்ரஜன் போகும்? இந்த ஹைட்ரஜன் போகுமா, இந்த ஹைட்ரஜன் போகுமா? Now here if you see, இந்த ஹைட்ரஜன் டெர்ஷியரி ஹைட்ரஜன், இங்கே டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா it is relatively stable because of all these 1 2 3 4 5 6 7 8 alpha hydrogen இருக்கு. That is all there. But double bond next to benzene ring is more stable because of resonance. அதனால option 3 தான்டா கரெக்ட். பென்சீன் ரெசனன்ஸை விட்டுறாதீங்க பிரணவ் அண்ட் ஆதித்யா. ஓகே, ஸோ இந்த ஹைட்ரஜன் தான் போகும். ஏன்னா இந்த பென்சீன் ரிங் will stabilize the double cumulene type bond வரும். Cumulene remember, what is the thing? It's not cumulene. அச்சோ, cinnamon.
சின்னமிக் ஆசிட் சின்னமால்டிஹைட்லாம் வரும்ல, சின்னமைல் குரூப், அது பேர் சின்னமைல் குரூப். சாரி, நாட் சின்னமைல், சின்னமைல் குரூப். ஓகே, ஆப்ஷன் 3 தான்டா கரெக்ட். பி கேர்ஃபுல். ஓகே, டெஃபினெட்லிடா சுஜய், ஐ லவ் கிரிக்கெட். ஆனால் என்ன கரெக்டான இடம் கிடைக்க மாட்டேங்குதுடா. இப்போ இந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி, தட் இஸ் ஆக்சுவலி வெரி குட். எது தெரியுமா, அந்த டர்ஃப் கிரிக்கெட்னு சொல்லிட்டு பிட்ச் ரெடி பண்ணி விளையாடுறாங்கல்ல, அதெல்லாம் ஜாலியாக இருக்குது. நல்லா விளையாடலாம், இஷ்டத்துக்கு ஆடலாம். ஆனால் ஃபீல்டு சின்னதாக இருக்கும்போது நிறைய பிளேயர்ஸ் இருந்துட்டாங்கன்னா தான் கஷ்டம். ஓகே, ஆல் ரைட். நெக்ஸ்ட் guys, can you tell me which reagent is used to convert one single bond into two carbonyl groups? ஒரு double bond, one double bond ரெண்டு carbonyl group மாத்தணும்னா என்ன reagent யூஸ் பண்ணலாம்? Can you tell me? Which reagent shall we use? Ozone. Aditya got it absolutely right. This is ozonolysis. In the presence of zinc H2O. Reductive ozonolysis. Alright. It will give you this. And guys, idhaan irukkalliye so far I have not told you this. But when you have a methyl ketone, idukku peru methyl ketone, okay va? Ketone ku oru side methyl group irunduchu, C double bond O CH3 irunduchu vechuken, idukku peru enadhu methyl ketone. இந்த methyl ketone carboxylic acid group மாத்தணும்னா என்ன reagent யூஸ் பண்ணலாம்? There is a reagent called iodoform or haloform reagent. இது கூட என்ன வரும்னா அந்த CHI3 வரும். This is a yellow precipitate. ஞாபகம் இருக்கா iodoform test? எல்லா CBSE முடிச்சிட்டீங்கல்ல, அப்ப கண்டிப்பா ஞாபகம் இருக்குமே. Okay, so ozonolysis followed by iodoform test will give you this product. Answer option என்னது? Ozonolysis followed by iodoform test. Option 2 da. Very good Pranav. Yes, option 2 is indeed the right answer. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த methyl ketone ஆசிடா மாறுதுன்னா iodoform test தான். All right, very good. Option 2 is the right answer. மற்ற ஆன்சர் எதாவது பார்க்கணுமா என்ன நடக்கும்னு? KMNO4 போட்டினா ஆல்டிஹைட் கார்பாக்சிலிக் ஆசிடா மாறிடும், இது வராது. ஓகே, KMNO4 போட்டினா இது ஓகே. இந்த இடத்துல H2O மட்டும் போட்டினா இங்கே வந்து OH மட்டும் ஆட் ஆகும். Nothing happens otherwise. All right, next question போயிடலாமா? Sodium hypohalate also will work. Okay, so look at this. Nitration of benzene involves the following step. இது true டா. இந்த NO2 +ன்ற எலக்ட்ரோஃபைல சல்ஃபியூரிக் ஆசிட் வச்சு எடுப்போம், ஞாபகம் இருக்கா? Sulfuric acid is a stronger acid which will make HNO3 to act as a base. Nitric acid ye base madri act ஆக வச்சிரும் sulfuric acid. So you will get this electrophile. Okay, இந்த electrophile என்ன பண்ணும்? பென்சீன்ல போய் அட்டாக் பண்ணும், நைட்ரோபென்சீன் கிடைக்கும். Can I use chromic acid instead? எதுல? For oxidation. You can do that. You can do. You cannot use very mild Collins reagent use பண்ண முடியாது. PDC, PCC லாம் யூஸ் பண்ண முடியாது. But chromic acid in acidic medium you can use. H2SO4 கூட Jones reagent எல்லாம் யூஸ் பண்ணலாம். Okay, so take a look at this. Statement 1, nitration of benzene involves this step. This is a true statement. Statement 2, use of Lewis base promotes electrophilic substitution. Is that true? Electrophilic substitution வேணும்னா Lewis base யூஸ் பண்ணணும். Lewis acid இல்ல, anhydrous aluminum chloride, FeBr3, Fe3+, இதெல்லாம் Lewis acid, Lewis base கிடையாது. So statement 2 is wrong, statement 1 is true. Okay, option 1 is the right answer. Alright, advanced lecture இனி உண்டா? கண்டிப்பா உண்டுடா வருண். உங்க ரிக்வெஸ்ட் தான், உங்களோட பார்ட்டிசிபேஷன், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் தான். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிருவோம். ஆல்ரைட், 56 ஸ்டடியாக போயிட்டு இருக்கோம். இந்த கொஷின் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின், அட்வான்ஸ் லெவல் கொஷின். ஆல்ரைட், ஸோ பே அட்டென்ஷன். பென்சீன் ரிங் இருக்கு, அலுமினியம் குளோரைடு வித் சம் அன்ஹைட்ரேட் இருக்கு. இது சக்சினிக் அன்ஹைட்ரேட். ஓகே, இது வந்து அலுமினியம் குளோரைடோட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்க போகுது. லெட்ஸ் டூ திஸ். பென்சீன் ரிங் இருக்கு,
and I have taken, let's do this here, succinic anhydride. Okay, இதை நான் என்ன பண்றேன், அலுமினியம் குளோரைடு கூட ட்ரீட் பண்றேன். அலுமினியம் குளோரைடில் ஒரு எம்டி ஆர்பிட்டல் இருக்கும். ஸோ இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும், it will give electron density to that empty orbital. ஓகேவா, that's what is happening. இது வந்து ஒரு sp3 ஆக்சிஜன்றதுனால கொஞ்சம் ஈஸியாகவும் கொடுக்கும், which means it has to become a positively charged. ஸோ ஒரு இன்டர்மீடியட் ஒன்று ஃபார்ம் ஆகும். let's do that. let's draw the intermediate. இப்படி ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகிடும். அப்போ இந்த ஆக்சிஜன் டசன்ட் லைக் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே, எலக்ட்ரான் கொடுத்த உடனே திருப்பி எடுத்துடும். நித்தீஸ்வர், எஸ்டா, எஸ் ஐவ் ஹர்ட் திஸ், நிறைய சாட் பண்ணியிருக்கேன். எங்க விடியலா, ஐ திங்க் ஸோ. ஓகே 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 ஓகே, நவ் யூ see this. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் on oxygen atom, not stable, which means it has to take electron density either from here or here, but it's symmetric, so it doesn't matter. Then we will get this compound, double bond O AlCl3. okay, and then இந்த இடத்துல plus வரும். this is your electrophile now. okay, this is your electrophile. இது போய் பென்சீன் ரிங் அட்டாக் பண்ணிச்சுன்னா என்ன ஆகும்? ஓகே, அந்த பொசிஷன் இங்கே வந்துடும். ஸோ எலக்ட்ரோஃபைல்னு வச்சுக்கலாம் இதை, E plus, which means your substitution will result in formation of இந்த எலக்ட்ரோஃபைல் இங்கே வரும். ஓகே, ஸோ எலக்ட்ரோஃபைல் இது இருக்கிறதுனால we can even substitute that. let's do that. ஓகே, C double bond O, 1 2 3. ஓகே, 1 2 3 COO. அதுக்கப்புறம் எலக்ட்ரான் டென்சிட்டி திருப்பி வாங்கிச்சு அப்படின்னா COO மைனஸ்னு வந்துடும். அசிடிஃபை பண்ணினா இது COHனே வந்துடும். லெட்ஸ் புட் இட் as COH only. ஓகே, அந்த AlCl3 is a catalyst, it will be replenished. பொன்ஷமேஷ், hi da, how are you? Is this concept only for or both? இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், மெயின்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கணும், அட்வான்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கணும். we should do this. நித்தீஸ்வர், வெல்கம். ஓகே, ஸோ யா, இது நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். இதுதான் வந்து காம்பவுண்ட் ஏ. இப்போ காம்பவுண்ட் பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஞாபகம் இல்லை எனக்கு. லெட்ஸ் சி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, இதுதான் ஏ வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஜிங்க் அமால்கம் HCl. ஜிங்க் அமால்கம் HCl என்னடா பண்ணும், கேன் யூ டெல் மீ? ஜிங்க் அமால்கம் HCl கிளெமென்சன் ரிடக்ஷன். கிளெமென்சன் ரிடக்ஷன் பண்ணால் என்ன ஆகும், இந்த குரூப் வந்து CH2 குரூப்பாக மாறிடும். ஸோ திஸ் யூ வில் கெட் இட் ஆஸ் CH2 COOH. ஓகே, இதுதான் வந்து பியும் வந்துச்சா. அதுக்கப்புறம் அதை அசிடிஃபை பண்ணினா என்ன ஆகும், சாரி, அசிடிஃபை பண்ணினா இந்த OH வந்து OH2 போயிட்டு இந்த இடத்துல திருப்பி பாசிட்டிவ் சார்ஜ் வரும், இது இங்கே திருப்பி அட்டாக் பண்ணிடும். ஸோ யூ ஆர் கெட்டிங் த ஃபைனல் ப்ராடக்ட். திஸ் இஸ் கரெக்ட். ஓகே, ஸோ வி காட் A and B. இந்த ஆப்ஷனில் எது அப்போனா கரெக்ட் ஆன்சர் வருது பாருங்க. உமா காட் இட் ரைட், ஐ திங்க். யா, திஸ் இஸ் கரெக்ட்மா. இதுதான் வந்துச்சு நம்மளுக்கு. கிளெமென்சன் ரிடக்ஷனுக்கு அப்புறம் இது CH2 மாறிடுச்சு. இந்த ரெண்டுமே அட்டாக் பண்ண முடியாது, ரைட்டா? ஏன்னா COH இஸ் நாட் ரியாக்டிவ் டு அலுமினியம் குளோரைட். உனக்கு அதுக்கு ஸ்ட்ராங் ஆசிட் வந்துச்சுன்னா போதும். ஓகே, ஸோ திஸ் இஸ் நாட் கரெக்ட். திஸ் இந்த இடத்துல CO குரூப் இல்லை, இது தப்பு. இதில் ரெண்டுமே வந்திருக்கு, இது தப்பு. தட்ஸ் இட். Okay, option B is the correct answer. Okay da. Welcome da, Pon Shamesh, welcome. Nice question la. Yes, I also liked it. It actually made me feel interested. So it was a nice question. Okay, so let's move on to the next question. KMNO4 in acidic medium என்ன பண்ணுனா, இந்த டபுள் பாண்டை உடைச்சு ரெண்டு சைடும் கார்பாக்சிலிக் ஆசிடா போட்டுரும். அவ்வளோதான். ஓகே, ஸோ யூ ஹாவ் ஆல்ரெடி திஸ் மச். இந்த இடத்துல ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் வரும், இந்த இடத்துல ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் வரும். ஸோ பேசிக்கலி இட் இஸ் அ 6 carbon carboxylic acid. Do you guys remember your name of carboxylic acid? Dicarboxylic acid. Yeah,
Picric acid கிடையாது, obviously we know it is 2,4,6 trinitrophenol, so this is not it. Acetic acid obviously கிடையாது. Oxalic acid na COH அவ்வளவுதான். Adipic acid தான் 6 carbon dicarboxylic acid. Option 3 is the right answer. Adipic acid is correct. Hexane 1,6-dioic acid ra Sujay 1,2 illa 1,6. So option 3 is indeed the correct one. Okay, all right. இங்க triple bond இருக்கும். Triple bond. Okay, take a look at this. Now first reaction is Birch reduction. Sodium and liquid ammonia. Okay, this is called as Birch reduction. All right, and then you are using dilute KMnO4 at 278 Kelvin. In the reagent க்கு பேரு Bayer's reagent. இது வந்து oxidizer கிடையாது, இது hydroxylating agent. Okay, double bond இருந்துச்சுன்னா ரெண்டு கார்பன்லயும் ஒவ்வொரு ஹைட்ராக்சில் குரூப் போட்டுரும். ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ல என்ன ஆகுது, இது டிரான்ஸ்பியூட்டின் கொடுக்கும். ஆஃப்டர் Birch reduction you will get transbutene CH3 C double bond single bond CH3. All right, அப்புறம் செகண்ட் ரியாக்ஷன் போகும்போது இந்த டபுள் பாண்ட் போயிட்டு ஒவ்வொரு கார்பன்லயும் ஒரு ஹைட்ராக்சில் குரூப் வந்து உட்காந்துரும். CH3 COH COH CH3. இதுதான் ஆன்சர். ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் present in product P 2. என்னடா நியரஸ்ட் இன்டிஜர்? easy question. Answer is 2. Rahul, welcome da, welcome. All right, answer 2 is correct. Okay, next question. We want to identify product A and B. This is already we have done, I think. A என்றது வந்து Markovnikov addition, so you will get this one. B என்றது hydroboration-oxidation, anti-Markovnikov addition, we will get this one. They are two position isomers, correct? அவ்வளவுதான். ஆப்ஷன் C வருதா, இது ஆப்ஷன் D வருது, ஆப்ஷன் 4. Bhavesh, hi da, welcome. Option D is correct. Okay, all right. Okay, so Friedel-Crafts alkylation பத்தி கொஞ்சம் பேசுவோம். இந்த क्वेश्चन அத கேட்டிருக்காங்க. So which of the following will not react with Friedel-Crafts, will not undergo Friedel-Crafts reaction? ரெண்டு ரீசன் இருக்கு. ஒன்னு வந்து reactant is not reactive enough, electron withdrawing groups or deactivating groups னு சொல்லலாமா, deactivating groups, அதுவும் strongly deactivating groups. ஓகே, இது வந்து Friedel-Crafts reaction கொடுக்காது. அண்ட் லூயிஸ் பேசஸ், இது என்ன பண்ணிடும், லூயிஸ் பேசஸ் வந்து கரப்ட் பண்ணிடும். அதோடைய கேட்டலிஸ்ட் வந்து லூயிஸ் ஆசிட் இருக்குல்ல, ஸோ கரப்ட் பண்ணிடும். குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் கொண்டு வந்துட்டா போச்சுடா, அதுக்குன்னு ஒரு செஷனே போட்டுலாம், டோன்ட் வரி. ஆல் ரைட், ஸோ இந்த ரெண்டு செட் ஆஃப் ரியேஜென்ட்ஸும் ரெண்டு செட் ஆஃப் ரியாக்டன்ஸ் இருந்துச்சுன்னா இட் வில் நாட் give you Friedel-Crafts reaction. So toluene will give reaction which cannot கேட்டிருக்காங்க. Nitrobenzene ல இருக்கிற nitro is strongly deactivating, it will not give you. Xylene gives, cumene gives, cumeneலாம் ஈஸி, அந்த பென்சீன் ரிங்ல ஐசோப்ரோபைல் குரூப் இருக்கும்ல, அதான் cumene. Aniline is a Lewis acid, this one, so it will not give. Chlorobenzene gives actually. Chlorine is weakly deactivating தான், ஆனாலும் Friedel-Crafts reaction கொடுக்கும். Okay, weakly deactivating, strong deactivation தான் கொடுக்காது. Meta nitro, nitro will not give. Dinitro will not give. 4 is the answer. All right, well done. Answer is 4. Okay, next question பாருங்க. All right, we are doing very well da. Almost 70 slides பார்த்திருக்கோம். 70 slides means 35-36 questions. ஓகே, இன்னும் ஒரு 40 ஸ்லைட்ஸ், இன்னொரு 20 கொஷின் அந்த மாதிரி பார்க்கலாம். ஆல்ரைட், டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, அவ்வளோதான். எக்ஸாம் வந்து இன்னும் நிறைய நாள் கழிச்சு தானே இருக்குது, அப்புறம் என்ன.
Right, check it out, guys. Number of isomeric tetraenes not containing sp hybridized carbon வேற பார்த்திருக்காங்க. Okay, reaction sequence. Okay, so ஒரு double bond இருக்கு, ஒரு triple bond இருக்கு. First எடுத்தவனே என்ன பண்ற, Birch reduction போடுற. So after the first set of reaction you will get, இங்க double bond ஒன்றும் ஆகாது, அப்புறம் இங்க வந்துட்டு trans product கிடைக்கும். இதுதான் Birch reductionக்கு அப்புறம் வர product. 1 2 3 4 5 1 2 3 4 1 2 3 4 கரெக்டாக இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸஸ் புரோமின் போடுற. ஸோ செகண்டுக்கு அப்புறம் என்ன ஆகும், இந்த இடத்துலையும் புரோமினேஷன் நடக்கும், இங்கேயும் புரோமினேஷன் நடக்கும். ஸோ யூ வில் கெட் இந்த இடத்துல ஒரு புரோமின், இந்த இடத்துல ஒரு புரோமின், இந்த இடத்துல ஒரு புரோமின், இந்த இடத்துல ஒரு புரோமின் வந்துடும். இதுதான் செகண்ட் ப்ராடக்ட். எக்ஸஸ் புரோமினேஷன், எல்லா இடத்துலையும் புரோமின் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஆல்காலிக் KOH எந்தெந்த பொசிஷன்லலாம் புரோமின் இருக்கோ அங்கே எல்லாம் டபுள் பாண்ட் வந்துடும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இங்கே ஒரு டபுள் பாண்ட் வரும். ஸோ லெட் அஸ் லுக் அட் த தேர்ட் ஒன், ரிங்கு. இந்த புரோமின்னால இங்கே ஒரு டபுள் பாண்ட் வரும், இந்த புரோமின்னால இங்கே ஒரு டபுள் பாண்ட் வரும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த புரோமின்னால இங்கே ஒரு டபுள் பாண்ட் வரும், இந்த புரோமின்னால அங்கே ஒரு டபுள் பாண்ட் வரும். இது வந்து ஒன் ஆஃப் த ப்ராடக்ட். இதே மாதிரி இன்னொன்று வரையலாம்னு நினைக்கிறேன்ல, இந்த சிஸ் போட்டுக்கலாம். இதை வேற எவ்வளோ வரைய முடியும்னு பாரு. இங்கே ஒரு டபுள் பாண்ட் இப்படி போட்டு இங்கே ஒரு டபுள் பாண்ட் போட்டுக்கலாம். இது டிரான்ஸு, இது சிஸ்ஸு. வேற பாசிபிளாக பாருங்க. ஐ டோன்ட் திங்க் எனிதிங் எல்ஸ் இஸ் பாசிபிள். இது நீ வேணால் மேலே போட்டுக்கலாம் இங்கேயே, பட் இட்ஸ் எசென்ஷியலி த சேம் திங். நோ டிஃப்ரென்ஸ். only two. I don't see anything more da. இவ்வளவுதான். ஓகே, ஸோ என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ஐசோமெரிக் டெட்ராஈன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 2 தான் வருது, எனக்கு 2 தான் வருது, 4 கூட வரல. ஓகே, only 2 you are getting because these don't have any option. இந்த 2 சிஸ்ஸில் தான் இருந்து ஆகணும், வேற வழியே கிடையாது. இதுவும் சிஸ்ஸில் தான் இருந்து ஆகணும். மற்ற 2 தான் யூ கேன் ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் ஆப்ஷன். ஆல்ரைட், ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. 2 இஸ் கரெக்ட். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. ஆல்ரைட், லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஆல்ரைட், ஓகே, நிறைய ரியாக்ஷன் நடக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஓசனாலிசிஸ்டா. ஸோ இதை வெட்டிடலாம். இதை வெட்டி 2ஆக பிரிச்சிடலாம். 2 1 தான். 1 2 3 4, 4ஆவதுல ஒரு இது. ஸோ ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் ஒன் யூ ஆர் கோயிங் டு கெட் பியூட்டனால். ஓகேவா? செகண்டு அதையே ஆக்சிடைஸ் பண்ணுறாங்க. KMnO4 போட்டினா இது ஆக்சிடைஸ் ஆகிடும். ஸோ யூ வில் கெட் பியூட்டனோயிக் ஆசிட். ஆல்ரைட், தேர்ட் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு எலக்ட்ராலிசிஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு போயிடும், இந்த இடத்துல டபுள் ஆகிடும். ஸோ யூ வில் ஃபர்ஸ்ட் கெட் திஸ் ஃப்ரீ ரேடிக்கல் அண்ட் தென் திஸ் வில் டபுள் அப் அண்ட் யூ வில் கெட் 1 2 3 4 5 6 ஹெக்ஸேன் வந்துடும். ஃபோர்த் ரியாக்ஷன் ஞாபகம் இருக்கா யாருக்காவது? கேன் யூ ஆல் டெல் மீ? ஹெக்ஸேனை குரோமிக் ஆக்சைடு கூட 770 கெல்வின் 20 அட்மாஸ்பியர் போட்டால் அந்த ரியாக்ஷன் என்ன பேர்? வாட் இஸ் த நேம் ஆஃப் த ரியாக்ஷன்? Hi Sai Charan, welcome. Does anybody know the reaction name? It is called as 5 seconds. அது அசிட்டிலினுக்கு. ரெட் ஹாட் அயன் டியூப்ன்றது அசிட்டிலினுக்கு. இங்கே ரெட் ஹாட் அயன் டியூப்லாம் கிடையாது, அல்கேனு. ஆனால் யூ காட் தி ஆன்சர் ஆல்மோஸ்ட் ரைட். குரோமிக் ஆக்சைடு 770 கெல்வின் 20 அட்மாஸ்பியர். ப்ராடக்ட் சேம் தான்டா. கார்த்திகா வணக்கம், எப்படி இருக்கேம்மா? ஆன்சர் அதே தான், ப்ராடக்ட் அதே தான், பென்சீன் ரிங். Okay, you will get benzene ring after the fourth reagent. என்ன question கேட்டிருக்காங்க? number of methylene group கேட்டிருக்காங்க. மெத்திலீனே இல்லையே இதில். பென்சீன் ரிங்கில் மெத்திலீன் குரூப் கிடையாது. 0. aromatization is correct கார்த்திகா. பைரோலைசிஸ் அப்படிங்கிறது ஹை டெம்பரேச்சரில் லார்ஜ் சைஸ் அல்கேனை ஹீட் பண்ணுற அப்படின்னா என்ன ஆகும்? இட் வில் பிரேக் டவுன் into multiple different variety of products. That is called as pyrolysis.
breaking down by heat. Pyrona heat, lysisna breaking down. Okay, அது once பண்ணதுக்கு அப்புறம் you can purify different fractions தனித்தனியா எடுத்து அத you can sell it off as different products. Okay, so here answer is 0 only. There is no methylene group, it's benzene ring. All right, okay, so this is another interesting reaction. Guys, நான் சொல்லிருக்கேன்ல sodium and liquid ammonia, this reaction is different for terminal alkynes. This is terminal alkyne. Okay, and this is intermediate alkyne. Terminal alkyne la salt form agum, intermediate alkyne la birch reduction nadakum. Okay, so terminal alkyne la birch reduction panna kudadu, idu correct. So you can keep it like that. Sodium kudukala, but let us assume that it is there. இதுவும் correct. அப்ப இதுதான் ஆன்சர். இது ஏன் ஒரு மாதிரி போட்டுருக்காங்க? இது சிஸ் தப்பு, இதுவும் சிஸ் தப்பு. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஆமா, அயானிக் சோடியம் சால்ட் ஃபார்மேஷன், தட் இஸ் கரெக்ட். ஓகே, மூவிங் ஆன் கைஸ். ஆன்சர் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஓசனால்ஸ் ஆல்ரெடி பார்த்தது தானே, ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா? பார்க்கலாம். என்ன பண்ணுறாங்க, இந்த பர்டிகுலர் பெரிய ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சர் எடுத்து ஓசனாலிசிஸ் பண்ணுறாங்க. எக்ஸஸாகவே பண்ணுறாங்கடா, இருக்கிற எல்லாத்தையும் உடச்சிருன்றாங்க. லெட்ஸ் டூ தட். இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் வருமா, இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் வருமா, அப்புறம் இங்கேருந்து இங்கே ஒரு டபுள் பாண்ட் வருமா, இங்கே ஒரு டபுள் பாண்ட் வருமா, கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேனா, அவ்வளோதான். இது கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம், டபுள் பாண்டோ, அவ்வளோதான். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டு. கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன், பட் ஸ்டில் ஓகே. வாட் அபவுட் இன்சினரேஷன்? இன்சினரேஷன் எசென்ஷியலி சேம் தான்டா. ஹையஸ்ட் டெம்பரேச்சர் போய் எல்லாத்தையும் கேஸாக அடித்து உடைக்கணும். ஓகே, தட் இஸ் இன்சினரேஷன். ஆல்ரைட், ஸோ இப்போ எல்லாமே கீட்டோன் வந்துருச்சு. But then, what is the reaction of ketone with hydroxylamine? Do you guys remember? Oxime formation. இது எல்லாமே oxime form ஆயிடும். So let us do this. Let us actually take a slightly different approach. வெளியே போடலாம்டா. ஓகே, உள்ள போட்டினா ஒரு மாதிரி இருக்கு. ஸோ NH2OH என்ன ஆகும், NOH மாறிடும். ஓகே, ஸோ ஓகே, ஸோ இந்த இடத்துல திருப்பியும் டபுள் பாண்ட் NOH, அதுக்கப்புறம் இங்கே டபுள் பாண்ட் NOH, இங்கேயும் டபுள் பாண்ட் NOH, அதுக்கப்புறம் this is joined together by anyway this is the product, that is correct only. Okay, what they are asking is number of atoms having sp2 hybridization in the product. இதுதான் ப்ராடக்ட் P, இது நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இதில் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சைமில் வந்து என்ன ஆகும் தெரியுமா, இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆக்சைம் இஸ், லெட் அஸ் டேக் அ சிம்பிள் ஆக்சைம், CH3 CH டபுள் பாண்ட் N சிங்கிள் பாண்ட் OH. இதான் ஆக்சைம்னு வச்சுக்கேன். ஆக்சைம் ஹேஸ் தி எபிலிட்டி டு அண்டர்கோ ரெசனன்ஸ். இந்த ஆக்சிஜன்லேருந்து எலக்ட்ரான் டென்சிட்டி போகும், நைட்ரஜன்லேருந்து போகும்னு நினைக்கிறேன். No, oxygen தான் போய் ஆகும், வேறு வழி இல்லை. This kind of resonance will take place, which means my oxygen has to be in sp2 hybridization. Oxygen also has to be in sp2 hybridization. அது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான ஒரு கான்செப்ட். ஓகேவா? IUPAC மட்டும் பார்த்துட்டு வாடா லைட்டு. ஓகே, IUPAC மட்டும் பார்த்துட்டு வா, மற்றபடி ஓகே. ஸோ ஆல் 3 atoms, carbon atom, nitrogen atom and oxygen atom, all of them are in sp2 hybridization due to resonance. Due to resonance. So ஒரு ஆட்டம்க்கு ஒரு செட்டுக்கு 3 ஆட்டம் வந்து sp2ல இருக்கு. மொத்தம் இந்த மாதிரி 4 செட்டு இருக்கு. ஆன்சர் இஸ் 3 into 4, 12 is the answer டா. ஓகேவா? Yeah, message me da Parvesh, you can message me, no problem, don't worry, I will forward your request. ஓகேவா?
யூபிஎஸ்சி டவுன்னா வெரி குட். அது ரீசன் கிடையாதுடா. இன்கம்ப்ளீட் டிசோசியேஷன் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரீசன் வரும். ஈக்குலிபிரியம் வரும்போது அது பார்க்கலாம், இல்லை கார்பாக்சிலிக் ஆசிட் வரும்போது பார்க்கலாம். ஹவு டு ரிமெம்பர் ஆல் தீஸ் திங்ஸ், எனி டிப்ஸ்? நீ வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் யூ கான்ட் மெமரைஸ் தீஸ் திங்ஸ் இன் அ சிங்கிள் சிட்டிங். ஒரே ஒரு நாள் உட்காந்தோம் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணணும்னு முடியாது. யூ ஹவ் டு கீப் சால்விங் கொஷின்ஸ். ஓகேவா? கொஷின் சால்வ் பண்ணிகிட்டே இருக்க தான் நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே இதை நம்ம பார்த்துருக்கோம், இது பார்த்துருக்கோம். கரெக்டா பர்வேஷ்? that's the idea. Yeah, that's the idea. All right, so let's move on. 12 is the right answer. Very good. Let's move on to this question. In the question என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. Which of the following reactions produces propane as major product? Okay, electrolysis பண்ணா என்ன ஆகும்? இந்த கார்பன் டை ஆக்சைடு போயிடும், ஃப்ரீ ரேடிக்கல் வரும், அந்த ஃப்ரீ ரேடிக்கல் டபுள் அப் ஆகும். ஸோ யூ வில் கெட் ஹெக்ஸேன். ப்ரோபேன் வராது, அப்போ ஏ கிடையாது. ஓகே, சோடியா லைம் போட்டிங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு போயிடும், ப்ரோபேன் தான் வரும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கரெக்ட் ஆன்சர்ஸ். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆனால் இதுவும் கரெக்ட் ஆன்சர். ஜிங்க் இன் டைல்யூட் HCl இஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட். அல்கைல் ஹாலைடை என்ன பண்ணும்? அல்கேனா மாற்றிடும். திஸ் இஸ் ஆல்சோ ப்ரொடியூசிங் ப்ரோபேன். I think it's come from advanced question. Okay, multiple correct answer question. Zinc போட்டினா இந்த ரெண்டு புரோமினுமே போயிடும். From vicinal dihalide it will produce alkene. Propene வந்துரும். Okay, so இது கிடையாது. Option B and C will give you propane. Okay, fantastic. Moving on. Total number of hydroxyl groups present in a molecule of the major product P. First P என்ன reagent பார்ப்போம். இந்த reagent ஞாபகம் இருக்கா guys? Hydrogen, palladium, barium sulfate in quinoline. This is the catalytic poison. ஞாபகம் இருக்கா? Catalyst poison. அப்போ என்ன ஆகும்? Hydrogenation is only partial hydrogenation. Partial cis hydrogenation. Hydrogenation cis product கொடுக்கும். ஓகேவா? ஆல்ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ப்ராடக்ட் என்ன வரும்னு பாருங்க. இந்த ஒரு ரிங் ஒன்று இருக்குது, இங்கே ஒரு டபுள் பாண்டு, அப்புறம் இங்கே ரெடி ஆகும். ஓகே, ஆல்ரைட். அப்புறம் இங்கே போயிடும், அப்புறம் இப்படி எடுத்துக்கலாம், டபுள் பாண்ட் போட்டு இப்படி எடுத்துட்டு இங்கே எடுத்துக்கலாம். இது ஒரு ஹெக்ஸேன் ரிங்கு. ஓகே, 1 2 ரெண்டாவது கார்பனில் டபுள் பாண்ட். ஓகே, இதான் ப்ராடக்ட்னு வச்சுக்கலையேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுற? டைல்யூட் KMnO4 273 Kelvin XS. இந்த ரியேஜென்ட் நம்ம இன்னொரு இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினில் பார்த்துருக்கோம். இதுக்கு பேர் என்ன ரியேஜென்ட்? பேயர்ஸ் ரியேஜென்ட். ஓகே, பேயர்ஸ் ரியேஜென்ட் will give you hydroxylation. GOCல எல்லாம் தாண்டா படிக்கணும் அஷ்மிதா. GOC IUPAC நாமன்க்ளேச்சர், ஐசோமெரிசம், எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட், அப்புறம் மெயினாக நீ வந்து இந்த எலக்ட்ரோஃபைல்னா என்ன, நியூக்ளியோஃபைல்னா என்ன, அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோ. ஓகே, உனக்கு வேணும்னா மெட்டீரியல் வேணும்னா சொல்லு, நான் ஐ வில் அரேஞ்ச் இட் ஃபார் யூ. ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க ஆனால். ஓகேவா அஷ்மிதா? தட் இஸ் வாட் யூ ஹாவ் டு டூ பிஃபோர் 12th standard. How much hours should I study every day in 11th? As long as you are curious and energetic da. As long as you are curious and energetic. கண்டினியூஸாக உன்னால் 30 நிமிஷம் படிக்க முடியுமா? அப்படியே க்யூரியஸாக உட்காந்து படி. நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் கிடைக்கிற வரைக்கும் படிச்சுட்டே இரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணு, ஒரு டைம் டயர்ட் ஆகும், ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கோ. 5 minutes போ, தண்ணி குடிச்சிட்டு வா, உங்கள் அப்பா அம்மா கூட எதாவது பேசு, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட எதாவது லேஸாக பேசிட்டு திருப்பி வந்து உட்காந்துரு. அவங்ககிட்ட பேசும்போதே சொல்லு, என்ஜாய் பண்ணி படிக்கிறேன், நான் திருப்பி போய் படிக்க போகிறேன் அப்படின்னு. பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து மைண்டுக்கு ரொம்ப நல்லது, ஹெல்தி. ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா எப்படி நம்ம உடம்புக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ, அந்த மாதிரி கரெக்டான வேர்ட்ஸ் நீங்கள் பேசுனீங்கன்னா படிப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரிமெம்பர் தட். ஓகே, கெமிஸ்ட்ரி தான் JEEல ஈஸி. தென் இட்ஸ் குட்ரா, யூ ஆர் டூயிங் அ குட் ஜாப். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் பேயர்ஸ் ரியேஜென்ட் அண்ட் திஸ் வில் டூ ஹைட்ராக்சிலேஷன். ஹைட்ராக்சிலேஷனும் சின் ஹைட்ராக்சிலேஷன் ஒரே சைடில் தான் ஆட் பண்ணும், பட் இட் டசன்ட் மேட்டர். ஸோ இந்த இடத்துல 1 2 3 4 5 6 பொசிஷனில் ஹைட்ராக்சில் குரூப் ஆட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ லெட்ஸ் டூ தட். ஸோ செகண்ட் ப்ராடக்ட் இஸ் கோயிங் டு பி, இந்த ரெண்டுத்துலேயும் OH குரூப் வரும். அதுக்கப்புறம் இங்கே ரெண்டுத்துலேயும் OH குரூப் வரும்.
அதுக்கப்புறம் இங்கேயும் 2 இடத்துல OH குரூப் வரும். இங்கே ஒரு OH, அப்புறம் இங்கே ஒரு OH. ஸோ 1 2 3 4 5 6 OH குரூப் வரும். தட்ஸ் வாட் தேர் ஆஸ்கிங், ரைட்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஹைட்ராக்சில் குரூப்ஸ் 6. ஓகே, விசினல் டயால் எக்ஸாக்ட்லிடா. சிஸ்ஸுக்கும் சின்னுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? சின்னுனா சேம் சைடு, ஸ்டீரியோ கெமிக்கலில் இட் இஸ் ஆன் த சேம் சைடு. சிஸ்ஸுனா யூஸ்வலாக ப்ராடக்ட்டுக்கு தான் சொல்லுவாங்க. சின்னுன்றது வந்து அட்ஜெக்டிவ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சிஸ்ன்றது வந்து நவுன் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க, சின்னுன்றது அட்ஜெக்டிவ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அதான் ஒரே சிம்பிள் டிஃபரன்ஸ். ரெண்டும் எசென்ஷியலி மீனிங் ஒன்று தான். ஓகேவா? 6 இஸ் த ரைட் ஆன்சர். ஆல்ரைட், நெக்ஸ்ட் ஒன். பென்சீன் ரிங். இந்த இதுக்கு பேர் ப்ரோபீன் வித் ஹைட்ரஜன். இது என்ன கொடுக்கும் தெரியுமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கியூமீன் கொடுக்கும். திஸ் வில் ஆக்ட் அஸ் அ எலக்ட்ரோஃபைல் அண்ட் இட் வில் கிவ் யூ கியூமீன். இந்த ப்ராடக்ட் கொடுக்கும். அண்ட் கியூமீனை ஏர் ஆக்சிடேஷன் பண்ணுறீங்க ஆர் ரேடிக்கல் ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டரை வச்சு ஆக்சிடேஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கியூமீன் ஹைட்ரோபெராக்சைடுன்னு ஒரு காம்பவுண்ட் வரும். ஓகே, இந்த இடத்துல இருக்கிற கார்பனுக்கு OOHன்னு ஒன்று வந்துடும். இங்கே CH3 அதே மாதிரி தான் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அஸ் கியூமீன் ஹைட்ரோபெராக்சைடு. இதை ஹைட்ரலைஸ் பண்ணீங்கன்னா ஃபீனால் கிடச்சிரும். ஃபீனால் அண்ட் அசிட்டோன் இஸ் அப்டைன். இது உங்கள் NCERT புக்லேயே இருக்குது பை த வே. ஆல்ரைட், ஸோ இவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? யூ தான் கேட்டிருக்காங்க. யூ இது தானே, ஹைட்ரோபெராக்சைடு தான், கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு. ஆப்ஷன் பி. வேற எதுவும் ஒர்க் அவுட் ஆகல பார். ஓகே, ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட்மா. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான் சார், ஆர்கானிக் விட கஷ்டமாக இருக்குது. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நிறைய நாள் பார்க்க போகிறோம்டா நம்ம. ஆர்கானிக் இன்னொரு 2-3 டேஸில் முடிச்சிடலாம். ஓகேவா? ஒரு டபுள் செஷன் எது மாதிரி ஏதாவது எடுத்து முடிச்சிடலாம். அப்புறமா ஃபுல்லாக ஃபிசிக்கல் பார்க்கலாம். ஆர்கானிக் ஆக்சுவலி கொஷின்ஸ் வந்து நீங்கள் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 10 or 12 கொஷின்ஸ் போடுங்க. அப்போ தான் மைண்ட்லேயே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த ரீஏஜென்ட்ஸ் எல்லாம். ஓகே, யா. ஸோ இது வந்து ஃபீனால் ப்ரிப்பரேஷனில் வரும்டா இது. ஹலோ ஆல்கஹால்ஸ், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்ன்ற டாப்பிக்கில் இது இருக்குது. ஓகே, ஸோ கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸ் தான். சரி, ஓகே, லெட் அஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐ திங்க் 2025 ஏதோ வந்துட்டோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் ஈத்தைன். ஈத்தைன்னா அசிட்டில்ன்றா, HC∼CH, இதுதான் ஈத்தைன். ஓகே, கார்பன் கார்பன் பாண்ட் இன் ஈத்தைன் இஸ் வீக்கர். தப்புடா, ஸ்ட்ராங்கர் தேன் ஈத்தீன். ட்ரிபிள் பாண்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், பக்கத்தில் வந்துடும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் ஃபால்ஸ், திஸ் இஸ் ராங். Both carbons are sp hybridized. It's true. The carbon-carbon bonds in ethane is shorter. It's true. Ethane is linear is also true. They are asking incorrect statement. Option A will be your answer. You're just starting 11th. In one shot organic chemistry la onu potrupom par. Fundamentals of organic chemistry one shot. இதே சேனல்ல இருக்கும். ஓகேவா? அதில் IUPAC nomenclature, representation அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். Go for it. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லட்டு கொஷின். நைஸ், ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். லெட்ஸ் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஷின். இது ஆல்ரெடி முடிச்சிட்டோம்டா நம்ம. வி ஹவ் டன் திஸ் கொஷின் ஆல்ரெடி. ஸோ லெட்ஸ் குவிக்லி மென்ஷன் தி ஆன்சர். OH வந்து இதில் வரும், இங்கே இது வரும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஆல்ரைட். ரிப்பீட்டட் கொஷின் வருதுடா. ஓகே, ஸோ லெட் அஸ் மூவ் ஆன் டு கொஷின்ஸ் ஃப்ரம் 2025. 2026 கொஷின்ஸும் இருக்குது. ஸோ லெட் அஸ் டூ போத் ஆஃப் தெம். 2025 எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஒரே ஒரு வருஷத்தில் reactions which cannot be applied to prepare an alkene by elimination method. அல்கீன் வேணும், எலிமினேஷன் வச்சு வேணும். ஓகே, இது கொடுக்குமா? இது கொடுக்கும். அல்கீன் தான் கொடுக்கும், எலிமினேஷன் தான் கொடுக்கும். we can even write the product, this will be the product. இது கொடுக்கும். which cannot கேட்டிருக்காங்க, இது கொடுக்கும். எது கொடுக்காதோ அதுதான் நம்ம எழுதணும். இது அக்வஸ் KOH கொடுத்துருக்காங்க, அல்கீன் கொடுக்காது. இட் வில் இன்ஸ்டெட் கிவ் அ சப்ஸ்டிடியூட்டட் ப்ராடக்ட். இது வந்து இதுதான் ஆக்சுவலி நம்ம எழுத வேண்டிய ஆன்சர். பி இஸ் ஒன் ஆஃப் தி ஆன்சர்ஸ். அப்புறம் இதுவும் கொடுக்கும், இது அல்கீன் தான் கொடுக்கும். யூ வில் கெட் திஸ் ஒன் பை எலிமினேஷன் ஒன்லி. ஸோ திஸ் கேன் கிவ். வி வாண்ட் சம்திங் தட் கேனாட் கிவ். இது ஆக்சிடேஷன், சோடியம் டைக்ரோமேட்டும் சல்ஃபூரிக் ஆசிட் போட்டினா குவினால் கிடைக்கும், குவினோன் கிடைக்கும், பென்சோ குவினோன் சொல்லுவாங்க. திஸ் cannot give you. This is also one of the answers.
காப்பர் போட்டினா உனக்கு எலிமினேஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும். திஸ் இஸ் காப்பர் ஆக்சிடேஷன். ஆல்கஹால் சாப்டரில் இது வரும். ஓகே, லீனியர்னா ஷேப்பை சொல்கிறாங்கடா. லீனியர் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்குது அப்படின்றது. acetylene is linear in shape. Okay, so option B and D only. Option D is the right answer. Okay va, B and D only cannot give alkene by elimination. B and D cannot give. Okay, fantastic. Moving on to the next question. Two statements kuduthirukanga. First statement paapom, ozonolysis followed by reductive workup. Zinc H2 ondradhu reductive workup of cis-butene. This is cis-butene. இது என்ன ஆகும் ஓசனாலிசிஸ்ல எத்தனை நாள் கொடுக்கும்? தட் இஸ் கரெக்ட், ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அசிட்டால்டிஹைட் தானே கொடுக்கும், CH3CHO, ரெண்டு சைடும் CH3CHO தான் வரும். பர்ஃபெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2, ப்ராடக்ட் அப்டைன் பை ஓசனாலிசிஸ் ஃபாலோட் பை ட்ரீட்மெண்ட் வித் திஸ் திங் ஆஃப் 3,6 இது வரைஞ்சிக்கலாம். இது OCT4 ஐனா, OCT4 ஈனு. ஸோ 1 2 3 4 5 6 7 8, நாலாவதுல டபுள் பாண்ட் போட்டாச்சா? மூணாவதுலையும் ஆறாவதுலையும் மீத்தைல் குரூப்பு. மூணாவதுல ஒரு மீத்தைல் குரூப்பு, 1 2 3 4 5 6th ஒரு மீத்தைல் குரூப்பு. ஓகே, இதை நான் ஓசனாலிசிஸ் பண்ணுறேன். ஓசனாலிசிஸ் பண்ணனா இது பிரேக் ஆகும். யூ வில் கெட் CCC CH3 CHO. ஓகே, CH3 CH2 CHCHO இதுதான் கொடுக்கும். ஓகேவா? ரிடக்டிவ் ஒர்க்அப். has no chiral carbon atom கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அழகா எனக்கு தெரியுது இந்த இடத்துல ஒரு chiral carbon வருதுன்னு. Do you see that? Carbon attached to 4 different groups of atoms. Chiral. So this statement is a false statement. This is true, this is false. Statement 1 is true, statement 2 is false. Option C is the right answer. Kirtana got it right. Well done, ma. Okay. Continuing. Next question. Option C is very good. 100 அடிக்க போறோம்டா. 91. Nervous 90s வந்துட்டோம். All of you, well done da. Doing well, okay? Good stamina. All right. So predict the major product of the following reaction sequence. Bromine in HNO, free radical reaction. Free radical will give you what? இந்த இடத்துல ஒரு bromination, tertiary carbonல ஒரு bromination வந்துரும் நம்மளுக்கு. ஓகேவா? ரைட். இதுக்கப்புறம் ஆல்கஹாலிக் KOH போட்டு ஹீட் பண்ற, இந்த புரோமின் போயிடும், இங்க பக்கத்துல இருக்கிற ஹைட்ரஜன் போயிடும். ஸோ திஸ் வில் கிவ் மீ CH3 டபுள் பாண்ட் இங்க கிடைச்சிடும். அப்புறம் HBr போடுறேன் இந்த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைடு. மெட்டாலாம் சொல்லக்கூடாது, இது பென்சீன் கிடையாது, இது சைக்ளோஹெக்சேன் இது. ஓகேவா? மெட்டாலாம் கிடையாது. ஸோ நவ் bromine will go here, anti-Markovnikov addition. Bromine will go here, CH3. Done. That's your product. Option this thing. Rearrangementலாம் வராது, ஏன்னா ஃப்ரீ ரேடிக்கல் இருக்குங்க. ஹெக்ஸேன் ரிங்ல வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட்லாம் அவ்வளோ பாசிபிள் கிடையாது. 7 மெம்பர் ரிங்லாம் வராது. ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, திஸ் இஸ் த ப்ராடக்ட். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். பர்ஃபெக்ட். ஓகேவா? ROOR மீன்ஸ் பெராக்சைட். யா, இந்த O சிங்கிள் பாண்ட் O இருக்குல்ல, இதுக்கு பேரு பெராக்சி குரூப் தான். இதில் RR குரூப்பில் நீ எது போட்டினாலும் ஒரு பெராக்சைடு கிடச்சிரும். தட் இஸ் அ ஃப்ரீ ரேடிக்கல் இனிஷியேட்டர். ஃப்ரீ ரேடிக்கல் இருந்தால் ஆன்டி மார்கோனிகவ் அடிஷன் கிடைக்கும். ஓகே, தட் இஸ் த ரீசன். ஆல் ரைட், மூவிங் ஆன். விச் காம்பவுண்ட் வுட் கிவ் 3-methyl-6-oxoheptanol அப்பான் ஓசனாலிசிஸ்? ஓசனாலிசிஸ் பை நவ் இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ். ரெண்டு அந்த டபுள் பாண்ட் இருந்தால் அதை அப்படியே உடைக்கிறோம், அப்படியே டபுள் பாண்டோ போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ இங்கே 1 2 3 4 5. ஓகே, இதுக்கு வந்து ஒரு IUPAC நேம் வச்சுக்கோ. அதே மாதிரி நான் எல்லாத்தையும் போடுறேன், நீங்கள் IUPAC நேம் மட்டும் டக்குன்னு போடுங்க. ஓகே, அவ்வளோதான். அப்புறம் இது ஓகே, அப்புறம் இது இப்படி போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதில் எந்த காம்பவுண்டுக்கு 3-methyl-6-oxoheptanol வருது? ஆல்டிஹைட் ஹேஸ் கிரேட்டர் ப்ரையாரிட்டி. ஓகேவா?
ஸோ இங்கேருந்தா நம்ம பண்ணோம் 1 2 3 3 மீத்தைல் 4 5 6 7 6 ஆக்சோஹெப்டனால். வெய் ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்துருச்சுடா ஆப்ஷன் ஏ. இதில் ஜஸ்ட் செக் பண்ணிப்போமா? 1 2 3 4 5 6 7 5 மீத்தைல் 6 ஆக்சோஹெப்டனால். ஆல்டிஹைட்லேருந்து தான் 1 கார்பன் ஸ்டார்ட் பண்ணோம். இது 5 மீத்தைல் வருது, நம்மளுக்கு 3 மீத்தைல் கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் நாட் கரெக்ட். வாட் அபவுட் திஸ் ஒன்? 1 2 3 4 5 6 7 திஸ் இஸ் 2 மீத்தைல் 6 ஆக்சோஹெப்டனால். இதுவும் தப்பு. இது 1 2 3 4 5 6 7 4 மீத்தைல் 6 ஆக்சோஹெப்டனால். நமக்கு லக்கு, நம்ம ஃபஸ்ட்டே ஐயுபிஎஸ்சி போட்டுட்டு அடுத்ததுக்கு போயிருந்தோம்னு வச்சுக்கேன், இதுக்கு முன்னாடியே முடிச்சிருக்கலாம். என்ன பண்ணுறது? ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்டா. ஆல் ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். 95டா, 5 away from 100. Super. All right, neopentane forms only one monosubstituted derivative. It's always true da. Neopentane na இப்படி இருக்கும். Substitution உனக்கு இந்த கார்பன்ல மட்டும் தான் பண்ணி ஆகணும். நீ எந்த கார்பன்ல மோனோ சப்ஸ்டியூஷன் பண்ணினாலும் சேம் காம்பவுண்ட் தான் கிடைக்கும். So this is true. It will always form monosubstituted derivative. Statement 2. Melting point of neopentane is higher than n-pentane. Guys, melting point பொறுத்த வரைக்கும் neopentane is higher. பாய்லிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நியோபென்டேன் இஸ் லோவர். அப்படியே மாறி வரும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் நியோபென்டேன் இஸ் லோவர், பட் மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் நியோபென்டேன் இஸ் ஹையர். இட்ஸ் ட்ரூ. சிமெட்ரிக்காக இருக்கும், அழகாக பேக் பண்ணிக்கலாம். ஸோ மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் நியோபென்டேன் இஸ் ஆக்சுவலி ஹையர். போத் ஆர் ட்ரூ. போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நைஸ், வெரி குட். நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். டக் டக்குன்னு பாருங்க. ட்ரை ஈத்தர் சோடியம் போட்டாலே வுட்ஸ் ரியாக்ஷன் எங்கே இருக்கு? ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஓகே, ஃபிட்டிக் ரியாக்ஷன். திஸ் இஸ் கால்ட் அஸ் பென்சீன் டைஅசோனியம் குளோரைட். காப்பர் போட்டாங்கன்னா கேட்டர்மேன் ரியாக்ஷன் வரும். இது ஓகே, இது ஆல்கைல் ஹாலைட்ஸில் வரும், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷன். இட்ஸ் ஓகே. அண்ட் ஜிங்க் குளோரைட் HCl is Lucas reaction. All right, so the answer is A3B4C2D1. 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 Option D. Okay, very good. So these are all fact based question, nothing much to explain here. All right, so இப்போ என்ன பண்றீங்க? இந்த ஸ்ட்ரக்சரை வரையறீங்க. எவ்வளோ சிக்மா எவ்வளோ பை பாண்ட் இருக்குன்னு கால்குலேட் பண்றீங்க. ரொம்ப ஈஸி. ஹெக்ஸ்னா 6 கார்பன், 1 2 3 4 5 6. 1ல டபுள் பாண்ட், 4ல ட்ரிபிள் பாண்ட். 1 2 3 4ல ட்ரிபிள் பாண்ட். ஓகே, ஹைட்ரஜனையும் போட்டுக்கோங்க. அப்போ தான் சிக்மா பாண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கால்குலேட் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் பை பாண்ட்னாலே ரைட் த ஃபுல் எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சர்டா. இது வந்து 2025 கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். 2026 வரப்போகுது, வெயிட் பண்ணு. ஓகே, ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், இதில் எதுவும் வராது, இதுலேயும் எதுவும் வராது. இங்கே ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன். ஓகே, நவ் கால்குலேட் சிக்மா பாண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 சிக்மா பாண்ட்ஸ். எவ்வளோ பை பாண்ட் இருக்கு? 1 2 3 பை பாண்ட்ஸ். 13 சிக்மா 3 பை. ஆப்ஷன் 3C is the answer. Mains da, mains da. We are not looking at advanced yet, mains only. Okay, so 13 and 3 is the correct answer. All right, so far clear? Okay, so you guys are following me. Well done. We have crossed 100 guys. 100 stone with a nice cover drive. Confident stroke. Wish என்னடா எமோஜி ஏதாவது இருக்காடா? Come on, let's celebrate everything. ஏதாவது ஒரு அழகான எமோஜி போட்டு விடுங்க all of you. 100 in single session we are crossing 100 slides. கார்த்திகா, ஏய் நீ இந்த ஸ்டூடெண்டா? வெற்றியா விடியலா? சூப்பர்டா, சூப்பர். Yes, congrats guys, congrats. Joshua, Karthika. How 3 pi ma? Every second bond is a pi bond. So இங்க பாரு, டபுள் பாண்ட்ல 1 சிக்மா 1 பை. ட்ரிபிள் பாண்ட்ல 1 சிக்மா 2 பை. இதுவும் பை, இதுவும் பை. Every first bond is a sigma bond. Vidiyal, okay da, okay. Okay, thank you guys. Let's continue. 102. All right. So இப்போ என்ன பண்றாங்க? HCl add பண்றாங்க. This is a very easy reaction. இந்த இடத்துல chlorine போய்டும், இங்க hydrogen போய்டும். Because benzyl position will take the chlorine. All right. So you will get something like this.
இந்த இடத்துல ஒரு பாண்ட் இருக்கு, குளோரின். ஆல்ரைட், இது வந்துருச்சா? இப்போ சில்வர் சயனைடு யூஸ் பண்றாங்க. சில்வர் சயனைட்னா ஏஜி சிங்கிள் பாண்ட் சி ட்ரிபிள் பாண்ட் என். இதுல நைட்ரஜன் தான் அட்டாக்கிங் குரூப், அதனால சிஎன் வராது, என்சின்னு வரும். பயோமாலிகல்ஸ் கொஞ்ச நாள் ஆகும்டா, ஒரு 3 days 4 days வெயிட் பண்ணு, ஓகேவா? வி வில் டூ இட், டோன்ட் வரி. ஸோ இந்த குளோரின் இருக்கிற இடத்துல என்சி வந்துடும். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். யா, ஸோ வி ஆர் ஆஸ்ட் ஃபார் மேஜர் ப்ராடக்ட் பி ஒன்லி. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன். யா, ஐசோசைனைடு தான் வரும். எஸ், கரெக்ட், ஏஜிசிஎன். இதுவே கேசிஎன் போட்டு தான் சைனைடு வந்திருக்கும். ஏஜிசிஎன் போடுறதுனால ஐசோசைனைடு வருது. ஆல்ரைட், so palladized carbon hydrogen, this is the very same reaction that we already are aware of. Excuse me. Okay, so this will give you trans hydrogenation, but it doesn't really matter. CH3 CH double bond CH2. Okay, அதுக்கப்புறம் ஓசனாலிசிஸ் பண்ணுறாங்க. ஓசனாலிசிஸ் பண்ணால் ஆல்டிஹைடு ஒன்று வரும், அசிட்டால்டிஹைடு வரும், அப்புறம் ஃபார்மால்டிஹைடு வரும். அவ்வளோதான். இல்ல formaldehyde acetaldehyde, whichever is the case. So option B is the right answer. Simple reaction. Ozonolysis to give aldehyde. Do you really love chemistry? Of course, da. It has become of my career. Master by choice, teacher by choice. Yeah, so Joshua is asking why KCN and AgCN act differently. Because of their makeup, da. KCN வந்து ionic in nature. K plus and Cn minus பிரியும். Whereas AgCN is actually a covalent bond. அப்போ என்ன ஆகிடும்? கார்பன் இஸ் நாட் ஃப்ரீ, நைட்ரஜன் அட்டாக் பண்ணும். இங்கே கார்பனில் தான் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும், ஓகேவா? நெகட்டிவ் சார்ஜ் வில் பி ஆன் த கார்பன். நைட்ரஜன் வந்து கொஞ்சம் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அது அட்டாக் பண்ணாது, கார்பன் தான் அட்டாக் பண்ணும். தட் இஸ் த ரீசன். ஓகே, ஜிங்க் H2ஓன்றது வந்து ரெடக்டிவ் என்விரான்மெண்ட்டில் பண்ணுற அப்படின்னு அர்த்தம், அதனால ஆல்டிஹைட் கிடைக்கும். இதுவே வந்து வேற சிம்பிள் வாட்டர் ஆசிட் அந்த மாதிரி போட்டிங்கன்னா ஓசோன் என்ன பண்ணிடும்? ஆக்சிடேஷன் பண்ணி ஆசிட் கிடச்சி கார்பாக்சிலிக் ஆசிட் கிடச்சிடும். நான் எந்த ஊர்? வேல்முத்து, திருநெல்வேலி சைடுரா. பட் நான் வளர்ந்தது எல்லாமே சென்னை தான், அதனால் உனக்கு திருநெல்வேலி பாஷை கிடைக்காது. வெரி சாரி. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் கைஸ். ஆல்ரைட், வி ஆர் அட் த லாஸ்ட் ஸ்ட்ரெச் கைஸ். இன்னொரு 10 minutes மேக்ஸிமம். கொஞ்சம் என்னோட கோஆப்ரேட் பண்ணிங்கன்னா 2026 முடிச்சிடலாம். லெட் அஸ் சி. ப்ராடக்ட் ஏ ஃபார்ம்ட் இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். அல்கைன் கூட மர்க்யூரி போட்டினா அடிஷன் ஆஃப் வாட்டர் அண்ட் தென் டாட்டோமெரிசம் நடக்கும்டா. ஸோ இதை பார்த்துடலாமா? இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்? CH3 COH வந்துடும், அப்புறமா டபுள் பாண்ட் CH2 வருமா? இது வந்து ஸ்டேபிள் கிடையாது, திஸ் இஸ் ஈனால். ஈனால் இஸ் நாட் வெரி ஸ்டேபிள், அதனால என்ன ஆகிடும்? டாட்டோமெரிசம் நடந்து C டபுள் பாண்டோ CH3 மாறிடும். ஓகே, இப்போ அசிட்டோன் உங்ககிட்ட இருக்கு. அசிட்டோன் கூட சயனைடு ஆட் பண்ணினா இது அடுத்த சாப்டரில் வர்றது தான். பட் யூ கேன் நோ திஸ். CH3 CCN OH CH3 சயனோஹைட்ரின் ஃபார்மேஷன் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் அதை நீ ஹைட்ராஜினேஷன் பண்ணுற, சயனைடை ஹைட்ராஜினேஷன் பண்ணினா அமீன்ஸாக மாறிடும். CH3 COH CH2 NH2 CH3. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரியாக்ஷன். ஓகே, இந்த ரியாக்ஷன் எங்கே இருக்குது? CH2 NH2 CH3 COH. ஆப்ஷன் சி வருதா? ஒரே கார்பனில் OH இருக்குது, அப்புறம் CH2 NH2 இருக்குது, CH3 இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். பர்ஃபெக்ட். ஆமாம், கீட்டோன் கூட HCN போட்டினா சயனோஹைட்ரின் ஃபார்மேஷன், சயனைடை ரெடியூஸ் பண்ணினா அமீன்ஸ் கிடைக்கும். திஸ் இஸ் த ப்ராடக்ட். ஆல் ரைட், ஓகே. ஸோ லிஸ்ட் ஆஃப் ஐசோமர்ஸ், ஓசனாலிசிஸ் ப்ராடக்ட். ஐ திங்க் ஐ எம் கோயிங் டு கிவ் இட் யூ அஸ் ஹோம்ஒர்க்டா. ஓகே, ஓசனாலிசிஸ் நிறைய ரியாக்ஷன் பண்ணியிருக்கோம். எல்லா டபுள் பாண்டையும் உடைங்க, டபுள் பாண்டோ போட்டுக்கோங்க. ஓகே, அப்புறம் அந்த ஸ்ட்ரக்சர் இந்த ஸ்ட்ரக்சரோட மேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராக்கெட்டில் 4 போட்டிருக்காங்கன்னா 4 CH2 குரூப் வருது அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான், ஓகேவா? 3 போட்டிருந்தாங்கன்னா 3 CH2 குரூப் வருதுன்னு அர்த்தம். ஒரு நோட் புக், ஒரு பென் எடுத்து எல்லா ஸ்ட்ரக்சரையும் வரைஞ்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இட் இஸ் ஓகே, இட் வில் மேக் யூ பெட்டர் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஓகேவா? அதனால இந்த கொஸ்டின் நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக போட்டுக்கோங்க. இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் அ ஸ்க்ரீன்ஷாட் அவுட் ஆஃப் இட். சப்போஸ் வரலனா சொல்லுங்கள், நான் அடுத்த செஷனில் வந்து கிளியர் பண்ணி விட்றேன். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டீல் வித் திஸ். லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ் ஒன். இது நம்மளுக்கு தெரியுமே, ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன் என்னது? ஃப்ளூரைடு இருந்தால் ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன், அயோடின் இருந்தால் ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷன். ஓகே,
ஃப்ளூரைடு இருந்தால் ஸ்வாட்ஸ் ரியாக்ஷன், அயோடின் இருந்தால் ஃபிங்கல்ஸ்டைன் ரியாக்ஷன். சாண்ட்மேயர் ரியாக்ஷனில் உனக்கு வந்து சயனோபென்சீன் கிடைக்கும். வுட்ஸ்ஃபிட்டிக் ரியாக்ஷனில் ஈத்தாயில் பென்சீன் கிடைக்கும். ஓகே, ஸோ A4B3C1D2 திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, இந்த மாதிரிலாம் கொஷின் கேட்குறாங்க. 2025 கேட்ட கொஷின் தான் இது, ரொம்ப ஈஸியான கொஷின். பாருங்களேன், நிறைய பேர் கைஸ் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஜேஇ வந்து டஃப்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் படிக்கும் போதே ஒரு பேனிக்கோடு தான் படிப்பீங்க. நீங்கள் ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து என்னால் முடியும், நான் படிக்கிறத தெளிவாக படிக்கிறேன் அப்படின்னு படிச்சிங்கன்னு வையேன், ஜேஇயில் ஈஸி கொஷின்ஸ்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. ஒரு 12 to 14 கொஷின்ஸ் நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். கைஸ் 12 to 14 கொஷின் அடித்தாலே 98% வருதுடா, தெரியுமா? ஆனால் கான்ஃபிடென்ட்டாக எழுதுகிற கொஷின் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். 14 கொஷின் அடிக்கிறீங்க, நீ அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 கொஷின் எக்ஸ்ட்ரா போடினா 99%. ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் த கொஷின் பேப்பர். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக படிச்சிங்க, கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ரைட் ஆன்சர்ஸ். ஆல் ரைட் கைஸ், லெட்ஸ் see this. செகண்டரி பியூட்டைல் சைக்ளோஹெக்சேன், அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இங்கே போடலாமா? சைக்ளோஹெக்சேனில் செகண்டரி பியூட்டைல் குரூப் உட்காந்துருக்கு. இதுதான் செகண்டரி பியூட்டைல் குரூப், சைக்ளோஹெக்சேன் உட்காந்துருக்கு. ஓகே, ரியாக்ட்ஸ் வித் புரோமின் இன் த பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். டே சன்லைட் போட்டினா ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்டா. ஓகே, ஃப்ரீ ரேடிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அப்போனா ஒன்று புரோமின் இங்கே போகும், இல்லை இங்கே போகும். ஏன்னா இந்த ரெண்டு பொசிஷன் தான் டெர்ஷியரி. இந்த ரெண்டு பொசிஷனில் எது மோர் ஸ்டேபிள் ஃப்ரீ ரேடிக்கல் ஃபார்ம் பண்ணும்? அதுக்கு நம்ம ஹைப்பர் கான்ஜுகேஷன் பார்க்கணும். ஸோ லெட் அஸ் see, இந்த இடத்துல வந்து 3 ஹைட்ரஜன் இருக்கும், இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே 1 ஹைட்ரஜன், இங்கே 1 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே 2 ஹைட்ரஜன். ஓகே, ஸோ உனக்கு வந்து பொசிஷன் ஏ பின்னு வச்சிடலாமா இதை? ஸோ பொசிஷன் ஏல யூ ஹாவ் 1 2 3 4 5 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு. பொசிஷன் பியில் 1 2 3 4 5 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு. ஸோ ஏ பொசிஷன் இஸ் த ஃபேவர்ட் பொசிஷன். இந்த இடத்துல தான் புரோமின் போய் உட்காரும். திஸ் பொசிஷன் இஸ் கரெக்ட். ஓகே, சயின்டிஸ்ட் யஷ்வந்த், வெல்கம் டா, யூ ஆர் வெரி வெல்கம். ஓகேவா? யா it has been a very rewarding experience da. Board exam உங்களுக்கு starting la there was a lot of time I took to prepare all those things. I had help from many other people also. The team is excellent. Seema ma'am nu orthanga irukanga, supera slides senju kudukranga. Okay va? And on top of that I wanted to go through it. Every slide I wanted to filter out edella CBSE க்கு தேவை, edella repeated ah சொல்லணும். சில क्वेश्चंसலாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு தடவை ரிப்பீட் பண்ணிருப்போம், அதே क्वेश्चंस கரெக்ட்டா CBSE ல வந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க். பட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எல்லாரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. தட்ஸ் வாட் யூ ஹவ் டோல்ட் மீ. ஸோ மார்க்ஸ் வரும்போது எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேவா? யஷ்வந்த் சொல்வியா? கண்டிப்பாக சொல்லணும். ஓகேவா? கீர்த்தனா டெஃபினெட்லி. JEE 2028 வெல், ஆல் தி பெஸ்ட். ஈஷன் வருண், ஐ ஹவ் டன் மை PhD ஃப்ரம் IIT கான்பூர்டா. ஹர்ஷிதா, அதுக்கு நான் கேட் எக்ஸாம் எழுதி உள்ளே போனேன். ஆல் இண்டியா ரேங்க் 172. ஆல் ரைட், so let's move on guys. Okay. One second. Yeah, okay, let's finish this off. We are already at close to finishing only. Alkane from below having 2 secondary hydrogen. 2 secondary hydrogen தான் இருக்கணும் கரெக்டா. கேட் ஆல்மோஸ்ட் சேம் தான்டா, JEE அட்வான்ஸ் அளவுக்கு தான்டா வருது அதெல்லாம். ஓகே, ஸோ டெட்ராமீத்தைல் ஹெப்டேன் 1 2 3 4 5 6 7. 7ல 2ல 2 1 2 3 4ல 1 5ல 1. ஓகேவா? இதில் 4 வந்துருச்சு. 4 ஹைட்ரஜன் வந்து இதில் 1 ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் 3 ஹைட்ரஜன் 4 ஹைட்ரஜன். We don't want 4 hydrogens. We want only 2 secondary hydrogens. Okay, so not A. Let's do the next structure. 2244 tetramethyl hexane. Okay, 1 2 3 4 5 6. அதில் 2ல 2 4ல 2, இதுலேயும் வரல, இதுலேயும் 4 வந்துருச்சு. ஓகே, 1 2 3 4. இப்போ பாரு, ஆக்டேன் 1 2 3 4 5 6 7 8. அதில் 1 2 3 4ல ஒரு ஈத்தைல் குரூப்பே இருக்கு.
அப்புறம் தேர்ட் பொசிஷன்லையும் ஃபோர்த் பொசிஷன்லையும் ஒரு மீத்தைல் குரூப் இருக்குது. இதில் நிறையா இருக்குது, இது கண்டிப்பாக இல்லை, இதில் தான் இருந்தாகணும். ஹோப்ஃபுல்லி 1 2 3 4 5 2 2 3 3 டெட்ராமீத்தைல் பென்டேனில் அழகாக 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது, சாரி செகண்டரி ஹைட்ரஜன் இருக்குது. இதுதான் செகண்டரி கார்பன், அதில் 2 செகண்டரி ஹைட்ரஜன் இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, வேல்முத்து ராஜஸ்தானில் என்னடா பண்ணிருக்க? Such a universal reach, guys. It's been a very rewarding experience. Seriously. YouTube, I love teaching chemistry in YouTube. How do you remember all these reactions and catalysts? Is your secret repetition? 100%, ra. I have really poor memory, da. Sparrow matrix. I'm telling you shamelessly because many students are like me only. அவங்களுக்கும் எனக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் அவங்களுக்கும் இருக்குது, ஆர் ஐ ஷுட் சே அவங்களுக்கு இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் எனக்கும் இருக்குது. என்னால் இதை செய்ய முடியுது அப்படின்னா என்ன ரீசன் தெரியுமா? ஐ ஃபோக்கஸ் ஆன் ஃபண்டமெண்டல்ஸை மறக்கவே மாட்டேன். பட் இந்த நேம்டு ரியாக்ஷனோடைய நேமு, சயின்டிஸ்டோட நேமு, அதெல்லாம் கொஞ்சம் ஜிட்ரி தான். அதெல்லாம் ஒன்லி வே டு ரிமெம்பர் ரெப்படிஷன் தான்டா. ரெப்படிஷன் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க், நோட்ஸ் எடுத்து அப்பப்போ ரிவைஸ் பண்ணிக்கிறது, அதிலலாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யா, கரெக்டாக சொன்னடா, நீ சொன்ன அந்த 2 பாயிண்ட் தான் நானும் சொன்னேன் இப்போ. ஓகே, ரைட். All right, guys, so this is done. Very good. Let's move on to the next question. We are almost done. Okay, given below are 2 statements. 1 mole of propane reacts with excess of sodium to liberate half a mole of hydrogen gas. That is true. Propane rather CH3, C triple bond CH. இது sodium கூட react ஆச்சுனா இந்த hydrogen மட்டும் போய்டும்ல. So you will get CH3, C triple bond C minus Na plus half H2. Reaction balance பண்ணினா அங்கே half தான் வந்து ஆகணும். இது கரெக்ட், ட்ரூ ஸ்டேட்மெண்ட். 4 grams of propane. ஃபர்ஸ்ட் ப்ரோபைனோடைய மாலிகுலர் ஃபார்முலா என்னது? C3H4. ஸோ C3னா 36 plus 4 40 grams தான் மோலார் மாஸ் ஆஃப் ப்ரோபைன். நம்ம அதில் 4 grams தான் எடுக்கணும், அப்போ 0.1 mole எடுத்திருக்கோம். ஓகேவா? ரியாக்ட்ஸ் வித் சோடியம் amide to liberate ammonia gas. கரெக்டாக 1 mole liberate, 0.1 mole liberate ஆகும். 0.1 mole of ammonia gas liberate ஆகும். அமோனியா கேஸ் வேறு ரியாக்ஷன் எப்படி வரும் பார்த்தியா? CH3 C triple bond CH plus NaNH2 will give you CH3 C triple bond C minus Na plus NH3 straight away 1 mole அப்படியே டைரக்டா 1:1 ரேஷியோல இருக்கு. ஓகே, ஸோ 0.1 mole அமோனியா கேஸ்னா அதோடைய வால்யூம் என்னது? ஹிந்தி நெசசரி கிடையாதுமா ஹர்ஷிதா, ஹிந்தி நெசசரியே கிடையாது. எவ்ரி IIT faculty will conduct lectures in English only. Medium of instruction is English only. Don't think you have to know Hindi to get into IITs. Not at all. இங்கிலீஷ் தெரியுமா அது போதும். ஆனால் இந்த பசங்க கூட பேசும்போது எங்கே நிறைய ஹிந்தி பசங்க இருக்காங்க, நிறைய தெலுங்கு பசங்க இருக்காங்க, தமிழ் பசங்க ரொம்ப கம்மிடா. எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாகவே இருக்குது IITஸில். ஓகே, நான் IIT கான்பூர் போகும்போது அவுட் ஆஃப் 8,000 and odd students only 100 students are sober தமிழ். ரொம்ப கம்மிடா அது. நீ இந்தியன் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10% நம்ம தான் இருக்கோம். அப்போ 8,000 ஸ்டூடெண்ட்ஸ்னால் எவ்வளோ வந்திருக்கணும் நம்ம? 80 இல்லை கரெக்டாக தான் இருக்குமோ? 10% அவுட் 8,000 is 800. சாரி தப்பாக தான் இருக்கும். 8,000 ஸ்டூடெண்ட்ஸில் 10% 800. அதில் நம்ம 100 பேர் தான் இருக்கோன்றது இட் இஸ் பேட். ஓகே, IIT என்ன நம்மளால் போக முடியாதா என்ன? நம்மக்கிட்ட திறமை இல்லையா என்ன? எல்லார்ட்டையும் இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கும் திறமை இருக்குது. இன்ஃபேக்ட் இஃப் எனி திங் வி ஆர் ஆக்சுவலி வி ஆர் ப்ரவுடு இல்லை, இன்டெலெக்சுவல் கான்ட்ரிபியூஷன்ஸில் வி ஆர் ப்ரவுடு. கிரிக்கெட் மேட்சே பார்த்தாலும் நம்ம அவ்வளோ டீப்பாக இன்டெலெக்டுவாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இட் இஸ் a little bit hurting that Tamil students are not there, as many students are not there. It's okay, we will work hard to get there. Okay, don't lose hope. போக முடியாதுன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. IIT is a wonderful place, superb place. அந்த இடத்துல போகிறது அதுக்காக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆகணுன்றது தான் என்னுடைய பாயிண்ட். ஓகே, ஸோ 1 mole 22,400, 0.1 mole will be 2,240, இவன் 224 கொடுத்துருக்கான். இது தப்பு.
So first statement is true, second statement is false. Option D. Many of you already told it's option D. It is option D. Okay. So I think this question is very easy. 1, 2, 3, 4, 5, 6. 1 and 3 la double bond, 5 la triple bond. Okay. Then hydrogen போட்டுக்கோ. Hydrogen, 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 hydrogen. அவ்வளவுதான். Okay. So this is hex 1,3 diene 5-ine. Sigma and pi ஓட sum கேக்குறாங்க. எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து சொல்லிடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. 15 வந்துரும். That is your answer. 15 is correct. Okay. All right. 2026 ல எவ்வளவு questions இருக்கு? ஒரு 3 questions அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். We are almost done. Good. Let's see. What is this question? Decreasing order of stability da. Double bond is also stabilized by hyperconjugation. Logeshwar and Haida. 92% in Jan attempt. இப்ப நான் படிச்ச 99 கண்டிப்பா எடுக்கலாம்டா. சூரிய பிரவீன். Have hope. கண்டிப்பா எடுக்கலாம். ஓகேவா? So hyperconjugation depends on number of alpha hydrogen. இதுல 12 alpha hydrogen இருக்கு. இதுல 9 alpha hydrogen இருக்கு. இதுல 6 alpha hydrogen இருக்கு, but it is trans. Trans is usually more stable than cis. This is also 6 alpha hydrogen, but it is cis. So fourth is the least stable, and then comes 2, and then comes 3, and then comes 1. 1, 3, 2, 4. Option C is the answer. Okay, ba? You're from Dubai, Sparrow. Okay. Indian school, Darsite. Situation is alarming. Coming to Chennai tomorrow. Welcome da, welcome. பார்த்து வா. துபாயில் என்ன மிடில் ஈஸ்டில் ஃபுல்லாக ஏதோ பாம்பு போட்டுட்டு இருக்காங்களா? என்ன பண்ணுறது? என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. சரி, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். என்ன? கீப் காம் அண்ட் கேரி ஆன். ஆப்ஷன் சி. ஆல் ரைட். இந்த கொஷின் நம்ம நிறையா பண்ணியாச்சுடா. We have done so many of these questions, but let's do it one more time. But2-ன்றது CH3, C triple bond, C bond, CH3. இது palletized carbon போட்டினா, in the presence of some catalyst, you will get trans CH3, C double bond, C single bond, CH3. But இங்க ஒரு சின்ன problem எனக்கு இருக்கு. என்ன தெரியுமா? They have not mentioned that there is a catalytic poison. அது இல்லைன்னு வச்சுக்கியேன், it will become alkane. Butane வந்துரும். சரி, பாப்போம் கொஸ்டின்ல என்ன நடக்குது. இது Birch reduction, it will always be இது trans கிடையாதுடா, இது cis டா. இது CH3H. Okay. Birch reduction will give you trans CH3, C double bond, C single bond, CH3. Get H, trans alkene. All right. Now let's look at the options. We want what? Identify incorrect statements. எது தப்போ அதை பார்க்கணும். So let us first assume that this is cis alkene only. So they are stereoisomers. This is true. Dipole moment of X is 0. X inறது cis, it is not 0. Symmetric compounds தான் 0 வரும். இது asymmetric இருக்கு பாரு இந்த directionல. Okay, it is not 0. This is false. Boiling point of X is higher than Y. Dipole moment அதிகமா இருந்துச்சுன்னா usually boiling point அதிகமா இருக்கும் guys. Okay வா? So this is true. This is true. X and Y react with ozone to give different products. இது தப்பு. This is false. It will give you the same product. Acetaldehyde தான் கொடுக்கும். ரெண்டுமே CH3 CHO தான் கொடுக்கும். So this is false. And then that's it. Choose the correct answers. A and C are correct. Okay va? A and C are correct. So they are assuming some catalytic poison, barium sulfate ஏதோ போட்டிருக்காங்க. அதை இங்க மிஸ் பண்ணியிருக்காங்க. So that's okay. உங்களுடைய மெயின்ஸ் எக்ஸாம்ல இதெல்லாம் கிளியரா வந்துரும். VLC இல்லனா என்னடா சொல்ல வர? VLC ல எடுக்கிறீங்களானா என்ன சொல்ற? I don't know what is VLC. கொஞ்சம் clarify பண்ணு. Okay. Next question. Sodium amide is actually a very strong Bronsted base. Okay. Sodium amide is a very strong Bronsted base, which means I will get a triple bond here. So X inradhu, it is nothing but a triple bond. இந்த மாதிரி ஒரு compound கிடைச்சிரும். Butane. அதை திருப்பி sodium amide கூட ட்ரீட் பண்ணாங்களா, you will get a salt. Okay. அதுக்கப்புறம் இதை ட்ரீட் பண்ணாங்கன்னா இந்த இடத்துல உனக்கு என்ன ஆகும்? You will get this product. ஓகேவா? Y இதுதான் Y.
இதுதான் எக்ஸ். ப்ராடக்ட் ஃபார்ம்டு தான் கேட்டிருக்காங்க, ஒய் தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா இதுக்கு பேர் என்னது? 1 2 3 4 5 6. இட்ஸ் அ ஹெக்ஸைன் 2-methyl 3-hexyne. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இதை நான் சப்ஸ்டியூண்டாக எடுத்துக்கிறேன். ஸோ இட் இஸ் 2-methyl 3-hexyne. ஆல் ரைட், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இன்னும் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கு? அவ்வளோதான்டா, இதாண்டா லாஸ்ட் கொஷின். லாஸ்ட் கொஷின் ஃபார் த டே கைஸ். ஆல் ரைட், வேதாந்து லேர்னிங் சென்டரா? இல்லடா நாங்கள் எடுக்கல. ஓகே, I'm only exclusively online only. All right, statement 1, benzene is nitrated to give nitrobenzene. Which on further treatment with this is called as Friedel-Crafts acetylation. நைட்ரோபென்சீன்ல Friedel-Crafts acetylation நடக்காது. ஓகேவா? ஆல் ரைட், ஸோ அசைலேஷன் அசிடைலேஷன். அசிடைலேஷன்னா CH3COடா, அசைலேஷன்னா RCOடா. காமன் நேமு ஸ்பெசிஃபிக் நேம், இட்ஸ் ஆல் த சேம் திங். ஸோ இட் வில் நாட் ஹேப்பன். திஸ் இஸ் ஃபால்ஸ். ட்ரூன்னு போடுறேன் பார், ஃபால்ஸ்டா அது. நைட்ரோபென்சீனில் அசிடைலேஷன் அசைலேஷன் நடக்காது. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், நைட்ரோ குரூப் இஸ் அ மெட்டா டைரக்டிங் குரூப். ட்ரூ. டீஆக்டிவேட்டிங் குரூப். ட்ரூ. அவ்வளோதான். திஸ் இஸ் அ ட்ரூ ஸ்டேட்மெண்ட். So statement 1 is false, statement 2 is true. Option A is the right answer guys. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண வேண்டிய கொஷின் இது. மெட்டா டைரக்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்துடும், ஆனால் Friedel-Crafts acetylation நடக்காதே நைட்ரோபென்சீனில். இவன் நடக்கும்னு சொல்லியிருக்கானே, அது தப்பு இல்லையா? ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்டா இதில். கைஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ யூ கைஸ் நோ த ட்ரில். கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். JEE வாத்தி இந்த நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் செஷன் 2. செஷன் 1 நல்லா பண்ணலனாலும் பரவாயில்ல, செஷன் 1ல டீசென்ட் மார்க் வந்தாலும் பரவாயில்ல. வி ஆர் எய்மிங் ஃபார் சம்திங் கிரேட்டர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வி வாண்ட் டு கெட் இன் டு IIT. அதை மைண்டில் பிலீவ் பண்ணிங்கன்னா தான் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ப்ரிப்பேர் வெல். If you have any questions, any doubts, guys, please feel free to message me. My Telegram ID is _dsavv. All right, okay, feel free to message me. Some of you are saying books other than la, you can feel free to message me. I will see what I can do. All right, okay, so that is there. And of course, subscribe to the channel, like and share it with your friends. The more the merrier, of course. Okay guys, wish you all the best. That's it for today. Okay, take care everybody. Bye bye.